ஈவினிங்காக தான் வந்து சொன்னாங்க. அதுவும் எனக்கு தெரியாது, இவங்க 2 பேரும் பேசிக்கினாங்களா நான் தெரியாது. எனக்கு ஈவினிங்காக தான் வந்து சொன்னாங்க, அம்மா வந்து நீ தான் பிரசங்கம் அப்படின்னு. பிரசங்கம்னு சொன்ன உடனே போன வாரம் இல்லாமல் அது முந்தின வாரமே ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தையை எனக்குள்ளே பேசினார். ஏசாயா புத்தகத்திலேருந்து நான் வந்து அதுதான் வந்து இன்றைக்கி பிரசங்கம் பண்ணணும், இன்றைக்கி வந்து நான் அதை தான் செய்தியாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், நோட்ஸ் எடுத்துட்டேன். நைட்டே வந்து நான் தயாராகணும். அந்த வார்த்தையை வந்து நாளைக்கு நான் வந்து செய்தியாக கொடுக்கணும். ஏசப்பா என்னை பலப்படுத்துங்க, என்னோட பேசுங்க அப்படின்னு நான் அந்த வசனத்தை எழுதி வச்சுட்டு நான் உட்கார்ந்துட்டு இருந்தேன். காலையில் வெடிகாலம் ஆராதனை அந்த டிவோஷனுக்கு எல்லா பிள்ளைங்களும் வந்தாங்க. பிள்ளைங்க வரும்பொழுது நல்லா தான் ஆராதனை பண்ணிகிட்டே இருந்தோம். ஆராதனை பண்ணுகிற அந்த வேலையில் ஆண்டவர் எனக்கு திடீர்னு ஒரு வார்த்தையை எனக்கு ஞாபகப்படுத்தியிருந்தார். அந்த வார்த்தை நான் எதுவுமே அதை பற்றி யோசிக்கவும் இல்லை, நான் மெசேஜுக்காக அந்த வார்த்தையை கொண்டு நான் தயாராகவும் இல்லை. ஆனாலும் ஆண்டவர் திடீர்னு அந்த வார்த்தையை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த உடனே அந்த வார்த்தையை இருதயத்தில் அப்படியே ஏதோ ஒன்று பண்ணுச்சு. அந்த வார்த்தை என்ன தொட்டதுனால இன்னைக்கு ஆண்டவர் கிருபையினால் அந்த வார்த்தையோடு நம்மளோட பேச ஆண்டவர் விரும்புகிறாரு. செவிகளை சாய்த்து கேளுங்க, ஆண்டவர் யாருக்காகவோ பேசுகிறார். நல்லா நான் உணர்ந்தேன். எனக்கு அந்த வார்த்தையை பற்றி நான் யோசிக்கவும் இல்லை, அது என்னன்னு கூட எனக்கு தெரியாது. ஆண்டவர் நல்ல தெளிவாக பேசினார். யாருக்காக ஒருத்தருக்காக ஆண்டவர் இதை பேசுகிறாரு. திருப்பிக் கொள்ளலாம். யோபுவின் சரித்திர புத்தகம் 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எடுத்தவர்கள் சத்தத்தை உயர்த்தி வாசிக்கலாம். யோபு 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், இப்படிப்பட்டவைகள் இன்னும் அவரிடத்தில் அநேகம் உண்டு. ஹல்லேலூயா. எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். நம்ம எல்லாருக்காகவும் ஆண்டவர் ஒன்று குறித்து வச்சிருக்கிறாராம். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் அப்படின்னு நீங்கள் யார் சொல்றது அப்படின்னா 23ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோபு பிரதியுத்தரமாக. இந்த வார்த்தை யார் சொல்றது அப்படின்னா யோபுவோட சரித்திரம். யோபுவை பற்றி நம்ம அநேக பிரசங்கங்கள் கேட்டிருப்போம். யோபுவோடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் அநேக வேளையில் நம்ம செய்திகளாக கேட்டிருக்கலாம். நல்லா இங்கே பாருங்கள், யோபு வந்து பிரதியுத்தரமாக சொல்கிறார். யாருக்கு பிரதியுத்தரம் சொல்கிறார் அப்படின்னா 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் தேமானியனான எலிபாஸுக்கு பிரதியுத்தரமாக அவர் வந்து இந்த வார்த்தைகளை சொல்கிறார். யோபு இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது எந்த நிலையிலிருந்து இந்த வார்த்தையை சொல்கிறாரு? யோபு இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது எந்த நிலையிலிருந்து இந்த வார்த்தையை சொல்றார்? எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். எந்த நிலையிலிருந்து, எந்த ஒரு சுச்சுவேஷன்ல இருந்து இந்த வார்த்தையை அவர் சொல்றாரு? நம்மளுடைய பாஷையில சொல்ல போனா நடு ரோட்ல தன்னந்தனியா நிற்கிறார். எல்லாத்தையும் இழந்தவராய் நடு ரோட்ல தன்னந்தனியா நிற்கிறார். தெருவில் நிற்கிறார், நடு ரோட்ல. நம்மளுடைய பாஷையில சொல்ல போனா அப்படியேப்பட்ட சூழ்நிலையில யோபு என்ன சொல்றாரு அப்படின்னா எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். யோபு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோபு பற்றி நம்ம ஒரு சின்ன ஒரு காரியத்தை நம்ம கற்றுக்க போகிறோம். யோபு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. யோபு எப்படி இருந்தார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து யோபு உத்தமனா இருந்தாரு, ரெண்டாவது தேவனுக்கு பயப்படுற சன்மார்க்கனா இருந்தாரு, மூன்றாவது நீதிமானா இருந்தார். யோபு ஃபர்ஸ்ட் உத்தமனா இருந்தாரு, ரெண்டாவது சன்மார்க்கனா இருந்தாரு, மூன்றாவது நீதிமானா இருந்தாரு. இப்படியேப்பட்ட நல்ல ஆண்டவரோடு ஒரு நெருங்கி இருந்தவர் தான் இந்த யோபு. ஏன்னா யோபு பலி செலுத்துறாரு. யோபு அதுவும் அதிகாலையில எழுந்து தன் குடும்பத்துக்காக பலி செலுத்துறார். யோபு ஒரு நீதிமான். இந்த யோபு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஹேட்டட், வெறுக்கிறேன், தன்னைத்தான் வெறுத்தவர் தான் இந்த யோபு. இந்த யோபு பற்றி நான் பார்க்க போனால் யோபு வந்து ஒரு நல்ல ஒரு செல்வந்தராய், ஒரு செல்வ சீமானாய் அந்த ஊர் தேசத்தில் குடியிருக்கும் பொழுது ஆண்டவர் வந்து பிசாசு கிட்ட வந்து பிசாசு போய் கேட்கல, யோபு சுற்றி வேலி எடுங்க நான் அவனை சோதிக்கணும் அப்படின்னு பிசாசு போய் ஆண்டவர்கிட்ட கேட்கல. ஆண்டவராக கூப்பிட்டு யோபு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறார் பிசாசுக்கு, சாத்தானுக்கு. என்ன சொல்கிறாருன்னா, நீ என் தாசனாகி யோபு மேலே கவனம் வச்சியா, அவன் எப்படி இருக்கான் பார்த்தியா அப்படி சொல்லிட்டு மார்த்தட்டி சொல்கிறாரு. அந்த வேலையில் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா யோபுவை சோதிக்க யோபுவை புடமிட ஆண்டவர் சாத்தான் கையில் கொடுக்குறாரு. அங்கே பார்க்கலாம், பேதுருவையும் ஆண்டவர் வந்து ஒப்பு கொடுப்பார். உன்னை வந்து
சுலக்கினால் புடைகிறது போல சாத்தான் உன்னை வந்து சோதிப்பான் அப்படின்னு பேதுருவை ஆண்டவர் ஒப்பு கொடுப்பார். அதுபோல் இந்த யோபுவை ஆண்டவர் ஒப்பு கொடுக்குறார். ஏன் ஒப்பு கொடுக்கணும்? ஏன் வந்து ஆண்டவர் வந்து யோபு ஒப்பு கொடுக்கணும்? யோபுக்கு எப்படியாப்பட்ட சூழ்நிலை இந்த வார்த்தையை சொல்றாரு, எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். ஒரே நாளில் 10 பிள்ளைங்க செத்து போகிறாங்க. தனக்கு உண்டான எல்லா ஐஸ்வர்யம் செல்வம் எல்லாம் அழிஞ்சு போகுது. தன் மனைவி தன்னுடைய மனைவி தான் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, நீ தேவனை தூஷித்து உன் ஜீவனை விட அவங்களும் கை விரிச்சிட்டாங்க. சரி அவங்களாம் போனால் பரவாயில்ல, ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சாரு. அவங்க நண்பர்களும் அவரை கேவலமாக பேசி அவரை நிந்திச்சு அவரை தூஷித்து அவருடைய நிலைமையை பார்த்து அவர்கள் வந்து பரிதபிக்காமல் அவரை குத்தி காட்டி நீ ஒரு பாவி உன்னால் முடியாத நண்பர்களும் தூரமாக போயிட்டாங்க. யோபுக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை ஒன்று அவருடைய ஜீவன் மட்டும்தான் அவர்கிட்ட இருக்குது, மீதி ஒன்றும் அவர்கிட்ட இல்லை. அப்படியாப்பட்ட சூழ்நிலை யோபு என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவர் எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இங்கே பாருங்க, யோபுக்கு சோதிக்கப்படும் பொழுதே ஆண்டவர் எனக்கு ஏதோ ஒன்று குறிச்சிருக்கிறாரு, என் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று அவர் தீர்மானம் பண்ணி வச்சிருக்கிறாரு அப்படின்னு யோபுக்கு தெரிஞ்சுது. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, நம்மளுக்கும் யோபு மாதிரி சோதனை இருக்கலாம். உங்களுக்கு ஆண்டவர் என்ன குறிச்சிருக்கிறாரு? நீங்க ஏன் இந்த சபையில இருக்கிறீங்க? உங்க நோக்கம் என்ன? நீங்க எதுக்காக? இந்த உலகத்துல எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, இந்த ஊர்ல எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, நம்ம தேசத்துல எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் விட்டுட்டு ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டு இந்த சபையில வச்சதுக்கு நோக்கம் என்ன? சபைக்கு வர்றதுக்கு முன்னாடி, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி விக்கிரக ஆராதனைக்குள்ளவோ இல்லாத பொல்லாத காரியங்களுக்குள்ளவோ ஏதோ ஒரு கட்டுலையோ அகப்பட்டு இருந்தோம் நம்ம. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை தூக்கிட்டு வந்து சபையில் வச்சதுக்கு நோக்கம் என்ன? உங்கள் நோக்கம் என்ன? எதுக்காக சபைக்குள்ளே இருக்கிறீங்க? சரி, உங்களை ஏன் ஆண்டவர் வந்து அந்த இடத்துல வச்சு குடியிருக்க வச்சிருக்கிறார்? நீங்கள் ஏன் உங்கள் வீட்டாண்ட குடியிருக்கிறீங்க? நோக்கம் என்ன? யோபு போல யோசிங்க. யோபு அப்படியேப்பட்ட சூழ்நிலை தன் ஜீவனையும், எங்கள் அம்மாவுக்கு ஒரு ஆம்பளை பையன் பிறந்தான் அப்படின்னு சொல்கிற அந்த நாள் வந்து அந்த நாள் அழிவதாக அந்த நாள் சபிக்கிறாரு. தன் பிறந்த நாளை சபிக்கிறார். தன் ஜீவனையும் அவர் என்ன பண்ணுறாரு? வெறுக்கிறாரு. அப்படியாப்பட்ட சூழ்நிலையிலும் யோபுவோட வாயிலிருந்து என்ன வார்த்தை வரணும்? எனக்கு குறித்திருக்கிறதே அவர் நிறைவேற்றுவார். அப்போ ஏதோ ஒன்று அவர் எனக்காக வச்சிருக்கிறார், என்னன்னெலாம் தெரியாது, ஏதோ ஒன்று வச்சிருக்கிறார் அப்படின்னு யோபுக்குள்ள அந்த 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 ஒரு எண்ணம் அவர் இருதயத்துக்குள்ள இருந்துச்சு. ஏதோ ஒன்று ஆண்டவர் எனக்காக வச்சிருக்கிறார். உங்களுடைய நோக்கம் என்ன? நீங்க எதுக்காக சபைக்கு வரீங்க? ஆண்டவர் ஏன் கூப்பிடுறீங்க? ஏன் உங்களை ஏன் ஆண்டவர் அந்த குடும்பத்துல வச்சிருக்கிறாரு? எத்தனையோ குடும்பங்கள் இருக்குல்ல, ஏன் உங்களையும் அந்த குடும்பத்துல வச்சிருக்கிறாரு? உங்க வீட்லயே நீங்க மட்டும் தான் ரட்சிக்கப்பட்டவங்களா இருக்கிறீங்க, ஏன் நீங்க மட்டும் ரட்சிக்கப்பட்டவர்களா இருக்கிறீங்க? உங்களை ஏன் அந்த இடத்துல வச்சிருக்கிறாரு? எத்தனையோ வியாதியினால எத்தனையோ பேர் திடீர்னு மரணம் இன்னைக்கு நினைச்சு கூட பார்க்க முடியல. அந்த மாதிரி திடீர்னு மரணங்கள் ஏற்படுது. ஏன் ஆண்டவர் நம்மள சுகமா வச்சிருக்கிறார்? உங்க நோக்கம் என்ன? நீங்க எதுக்காக சபையில வந்து இருக்கிறீங்க? உங்களுக்கு ஆண்டவர் என்ன குறிச்சிருக்கிறாரு? எனக்கு நான் கேட்டிருக்கீங்களா? ஆண்டவரே என்ன குறித்து என்ன நோக்கம்? எனக்காக என்ன குறிச்சு வச்சிருக்கீங்க? ஏதோ ஒரு போராட்டம், ஏதோ ஒரு பாடுகள், அந்த சுச்சுவேஷன்ல உட்காந்து ஆண்டவரே என்ன குறித்து என்ன நோக்கம்? எனக்காக என்ன குறிச்சு வச்சிருக்கிறீங்க? என்ன குறித்து என்ன தீர்மானம்? என்ன குறித்து என்னப்பா தீர்மானம்? என்னை எதுக்காக உயிரோட வச்சிருக்கீங்க? எத்தனையோ பேர் மரண தருவாயிலிருந்து வந்திருக்கலாம். கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல என்னை வந்து ஆண்டவர் இப்படி நிற்க வைப்பாரு அப்படின்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஆனால் நான் நிற்கிறேன். அப்போ ஏதோ ஒரு நோக்கம் இருக்கு. என்ன நோக்கம்? என்ன குறித்து என்ன நோக்கம்? என்னைக்குன்னா நீங்கள் கேட்டிருக்கீங்களா? உங்கள் நோக்கத்தை நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்களா? ஆண்டவர் வந்து இந்த பிப்ரவரி மாதம் 2026 முதல் நாளே ஆண்டவர் நம்மளுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாரு. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் உனக்கு நான் அறிவிப்பேன்னு. ஆண்டவர் இன்னைக்கு அந்த காரியத்தை தான் கேட்குறாரு. உன்னை குறித்து நோக்கத்தை நான் உனக்கு இந்த மந்த் அறிவிப்பேன். உன்னை குறித்து நான் உன்னை எதுக்காக தெரிந்தெடுத்தேன், நான் உன்னை எதுக்காக ஒரு கிறிஸ்துவலாக வச்சிருக்கிறேன், நான் உன்னை எதுக்காக ஒரு கிறிஸ்துவங்களாக நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு உன்னை குறித்த ஒரு நோக்கத்தை நான் உனக்கு இந்த மாதம் அறிவிப்பேன். இந்த 2026 வருஷத்தில் ஆண்டவர் நம்ம ஒவ்வொருத்தர் குறித்து ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். என்ன திட்டம்? அவர் நமக்காக குறிக்கப்பட்டது இன்னது என்று அறிந்தால் மட்டுமே அவர் நமக்காக குறித்திருக்கிறதே ஒரு நாள் நிறைவேற்றுவார். தெரியல, எனக்கு என்ன ஏனே தெரியல, ஏதோ வந்தேன், ஏதோ கிறிஸ்துவை ஏற்றுக்கினேன், ஏதோ சபையில் வந்தேன், ஏதோ ஞானஸ்தானம் ஏற்றேன், ஏதோ கேட்குறேன், அவ்வளோதான் அப்படின்னு போனீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் அவருடைய நோக்கம் நிறைவேறாது. இன்னைக்கு நினைக்கலாம், ஏதோ ஆரம்பஜமாக பண்ணாங்க, ஏதோ 2 பாட்டு பாடினாங்க, ஏதோ கொஞ்ச நேரம் கொஞ்சம் பேர் ஆராதனை வழி நடத்துனாங்க, உடல் மட்டும்தான் எங்கே இருக்கும், என் மனசெல்லாம் எங்கேயோ இருக்கும், அதெல்லாம் உங்களுக்கு தெரியவா போகுது அப்படின்னீங்கன்னா நீங்கள் அப்படியே தான் இருக்கணும். உங்களை குறித்த நோக்கம் நிறைவேறாது.
உங்களுக்கு குறித்த ஒரு திட்டம் நிறைவேறாது. நம்ம வீட்டுக்கு ஒரு புதுசாக ஒரு பொருள் வாங்கிட்டு வந்தோன்னா சும்மா ஏதோ ஒரு பொருளை வாங்கிட்டு வருவோமா? ஏதோ ஒரு பொருள் ஏதோ அங்கே விற்கிறாங்க, ஏதோ என்ன ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், அங்கே வந்து ஏதோ ஒரு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சென்ட்ரிங் வேலை பண்ணுறாங்க, அங்கே ஒரு 4 கம்பி விற்கிறாங்க. ஏதோ ஒன்று கம்பி வாங்கிட்டு வந்து சும்மா வீட்டில் வைப்போமா? நம்மளுக்கு ஒரு தேவை, அந்த பொருள் குறித்து ஒரு நோக்கம் இருந்தால் மட்டுமே அந்த பொருள் நம்ம வாங்குவோம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களெல்லாம் அவருடைய விலையேற பெற்ற ரத்தத்தை கொடுத்து வாங்கி இருக்கிறாரு. அது எதுக்காக, எந்த நோக்கத்துக்காக ஆண்டவர் உங்களை வச்சிருக்கிறார்? அவர் நம்ம இருக்கிற சுச்சுவேஷனை பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இருந்த சூழ்நிலையை பார்த்தோம் அப்படின்னா, நம்ம என்னைக்கோ செத்து இருக்கணுமே, என்னைக்கோ நம்ம மறைஞ்சு போயிருக்கணுமே. உங்களை ஏன் இங்கே வச்சிருக்கிறேன் எனக்கு யோசிச்சிருக்கிறீங்களா? யோபு யோசிக்கிறாரு. எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவாராம். எனக்கு குறிக்கப்பட்டது அப்போ ஒன்று இருக்கு. அப்போ அந்த நோக்கத்தை அறிந்தார் யோபு. அந்த 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 குறித்திருக்கிறதை என்னது என்று அறிந்து கொண்டார். எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கினீங்க அப்படின்னா, நான் கிட்டத்தட்ட ஒரு 4 பைபிள் காலேஜ் போயிட்டு வந்துட்டேன். எனக்கு ஒன்றுமே புரியல. எனக்கு வந்து ஊழியம் செய்யணும் அப்படின்னு எனக்கு ஒரு வாஞ்சம் இல்லை, எனக்கு ஒரு ஆசையெல்லாம் இல்லை. ஆண்டவர் என்னை தொடர்றதுக்கு முன்னாடி எனக்கு வந்து ஊழியம் செய்யணும். ஏன்னா எங்கள் அப்பா அம்மா ஊழியம் செய்கிறத பார்த்துட்டு எனக்கு ஒரு பயம், ஊழியம் மட்டும் செய்யக்கூடாது. அவங்க 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 பேசுகிற அவங்க பண்ணுறது அவங்க வந்து அது மேலே ஒரு அங்கலாப்பாக இருந்து, சர்ச்சில் ஒரு ஆள் வரலன்னா கூட அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக அவங்க உட்காந்து பேசுகிறது, உங்களுக்கு ஏதாவது ஒன்றுனா கூட அப்படியே பாரப்பட்டு அவங்க இது பண்ணுறது, அதெல்லாம் எனக்கு புதுசாக இருந்துச்சு. ஏன் இவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படி சொல்லிட்டு, இனிமேல் எந்த காரணத்துக்கு ஊழியம் மட்டும் செஞ்சிடக்கூடாது. எங்கே பைபிள் படித்தா ஜோம் பண்ணா நீ ஊழியத்துக்கு போ, நீ பைபிள் படிக்கிற, நீ ஜோம் பண்ணுறவங்க சொல்கிறவங்களே காண்டி நான் பைபிள் தொட மாட்டேன். ஆண்டவர் எனக்குன்னு ஒரு நோக்கத்தை குறித்து வச்சிருந்தார். எனக்குன்னு ஒரு நோக்கம் இருந்துச்சு. அந்த நோக்கத்துக்கு அவருடைய சித்தத்துக்கு வந்து அந்த நோக்கத்தை அறிந்து நிற்கிறதுக்கு எவ்வளோ சோதனை. இந்த யோபுடைய வாழ்க்கையில் அவர் எனக்கு குறித்திருக்கிறதே நிறைவேற்றதுக்கு எவ்வளோ சோதனை வந்துச்சு. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, உங்க நோக்கம் என்ன? என்னையா இந்த குடும்பத்தில் வச்சுங்க, இன்னைக்கு கேளுங்க, என்னையா அப்பா இந்த குடும்பத்தில் வச்சுங்க, என்னை குறித்து உங்கள் நோக்கம் என்ன? என்னையா ஜீவவாசல் சபையில் வச்சுங்க, ஃபஸ்ட்டு என்னையாப்பா நீங்கள் நேசிச்சிங்க, என்னையா நீங்கள் ரட்சித்தீங்க, என்னை குறித்து என்ன நோக்கம்ப்பா? உனக்கு குறிக்கப்பட்டதை நீங்கள் கண்டுபிடிச்சா மட்டுமே உங்களால் அவர் உங்கள் மேலே வச்சிருக்கிற நோக்கத்தை நிறைவேற்ற முடியும். இல்லைன்னா எல்லாரும் போல ஒருத்தவங்களாக தான் வந்து உட்கார முடியும். எல்லாரும் சர்ச்சுக்கு போகிறாங்க, ஆனால் நானும் சர்ச்சுக்கு போகிறேன், எல்லாரும் உட்கார்றாங்க, வசனத்தை கேட்குறாங்க, நானும் கேட்குறேன், அப்படி தான் இருக்க முடியுமா? கண்டி உன்னை குறித்து ஆண்டவர் நோக்கம் நிறைவேறாது. உங்களை குறித்து ஆண்டவர் நோக்கம் என்னன்னு நீங்கள் கேட்டு தெரிஞ்சு கொண்டா மட்டும்தான் அந்த நோக்கத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவார். இங்கே பாருங்க, யோபு வந்து ஃபஸ்ட்டு தேவனால் என்ன பண்ணப்பட்டார்னா, பிசாசு கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டார். 2வது பிசாசினால் சோதிக்கப்பட்டார். 3வது மனுஷங்களால் நிந்திக்கப்பட்டார். தன்னுடைய கட்டின மனைவி, தன்னுடைய சகோதரர்கள், அவருடைய நிந்தனைகள்லாம் கொடுமையாக இருந்துச்சு. அவரால் சகிக்க முடியல. ஊரில் இருக்கிறவங்க யார் எதுவும் சொன்னாலும் பரவாயில்ல, வீட்டில் இருக்கிறவங்க ஒன்று சொன்னால் தாங்கிக்க முடியல. அப்போ யோபு எப்படி தாங்கியிருப்பார்? 10 பிள்ளைகளும் ஒரு நாள் செத்து போச்சு. அந்த மனசு அவருக்கு எப்படி இருந்திருக்கும்? அப்படியாப்பட்ட அந்த சுச்சுவேஷனில் யோபு என்ன சொல்கிறேன்னா, எனக்கு குறித்திருக்கிறதே அவர் நிறைவேற்றுவார் அப்படின்னு யோபு சொல்கிறாரு. யோபு அவ்வளோ சூழ்நிலையிலும் தனக்கு குறித்திருக்கிறதே அவர் தைரியமாக கை கொண்டு இருந்தார். உன்னை குறித்து ஆண்டவர் என்ன திட்டம் என்ன வச்சிருக்கிறார்? என்னை இந்த சபையில் வச்சதுக்கு என்ன திட்டம்? நீங்கள் என்னை தேடி வரலன்னா நான் என்னைக்கோ செத்து போயிருப்பேன், நீங்கள் என்னை தேடி வரலன்னா நான் என்னைக்கோ எங்கேயோ போயிருப்பேன். ஆனால் என்னை தொட்டு என்னை சபையில் வச்சிருக்கிறாரு அப்படின்னா அதுக்கான நோக்கம் என்ன? அவர் எனக்கு என்ன குறித்திருக்கிறார்? இங்கே பாருங்கள், என்ன குறித்திருக்கிற யோசிச்சு பாருங்கள். யோபு 19ஆம் அதிகாரம் எடுங்க. யோபுவோட வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் அங்கே சொல்லியிருப்பாரு. யோபு 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அந்நியராய் போனார்கள். யோபு தன்னுடைய சோதனையை தன்னுடைய பாடுகளை அங்கே எழுதுறாரு. எனக்கு என் சகோதரர்கள்லாம் என்னை விட்டு தூரம் போயிட்டாங்க. என் சொந்த பந்தம், யோபுக்கு ஒரு சோதனை வந்த உடனே சொந்த பந்தம்லாம் யோபு விட்டு போயிடுச்சு. எனக்கு அறிமுகமானவர்கள், பக்கத்து வீட்டுக்காரு, எங்கெங்கேயோ இருந்து வந்தவங்க, அறிமுகம் தெரிஞ்சவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா அந்நியராய் போனாங்க. அவங்க நீ யாருன்னே எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. அப்புறம் 14 வாசிக்கலாம். என் பந்து ஜனெல்லாம் என்னை விட்டு விலகி போச்சு, என் சிநேகிதர்கள்லாம் என்னை மறந்துட்டாங்க. அதுக்கப்புறம்
அவ்வளோ பெரிய பணக்காரர், அவ்வளோ பெரிய சீமனாக இருந்த யோபு சொல்கிறாரு, நான் பரதேசியாக என்னை வந்து ட்ரீட் பண்ணுறாங்க, எனக்கு யாருமே இல்லை. அப்புறம் இங்கே சொல்கிறேன்னா எனக்கு இந்த உலகத்தில் ஒரு ஒத்தாசையாக யாருமே இல்லை. அப்படியேப்பட்ட சோதனை யோபுக்கு வந்திருந்தாலும் யோபு தனக்காய் குறிக்கப்பட்டதை அவர் அறிந்திருந்தார். இன்னைக்கு நம்மளுக்காய் குறிக்கப்பட்டது என்ன? இன்னைக்கு நீங்கள் இருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் என்ன? இத்தனை நாள் ஒரு 10 வருஷம் நான் வந்து கிறிஸ்துவலாக இருக்கிறேன், நான் பிறக்கும் போதே கிறிஸ்துவ பொண்ணாக பிறந்தேன், நான் பிறக்கும் போதே கிறிஸ்துவர்களாக பிறந்தேன், நான் ஒரு 30 வருஷம் கிறிஸ்துவங்களாக இருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஆனால் நோக்கம் என்ன? எனக்குன்னா நம்ம ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து ஆண்டவரே நோக்கம் என்னப்பா அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோமா? ரொம்ப முக்கியங்க. நோக்கம் என்னன்னு கேளுங்க. உங்களுக்காக குறிக்கப்பட்டதை நீங்கள் அறிந்திருந்தால் மட்டுமே ஆண்டவர் உங்களுக்காக குறித்திருதை நிறைவேற்றுவார். இல்லாட்டி அது வீணாக போயிடும். வாக்குத்தத்தம் கொடுத்ததெல்லாம் ஒரு காலம். உங்களுக்கு இந்நாள் வரைக்கும் ஆண்டவர் எத்தனையோ வாக்குத்தத்தம் மூலயமா பேசியிருப்பார், அதெல்லாம் ஒரு காலம். வாக்குத்தத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு காலம். ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற இந்த 2026 இந்த வருஷத்துல அவர் வாஞ்சியா இருக்கிறாரு. கேளுங்க, ஆண்டவரே நோக்கம் என்ன? இந்த வாக்குத்தத்தை கொடுத்ததுக்கு நோக்கம் என்ன? இன்னைக்கு நம்ம அநேக பேர் வாக்குத்தத்தங்களை உங்க வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னு கேட்டால் திடீர்னு சொல்ல தெரியாது பார்த்து சொல்ற மறந்துடுச்சு. அந்த வாக்குத்தத்தை தினமும் எடுத்து அந்த வாக்குத்தத்தை சொல்லி ஆண்டவரே இந்த வாக்குத்தத்தை கொடுத்துருக்கேன், இதுக்கு ஒரு நோக்கம் என்ன? சும்மாலாம் ஆண்டவருக்கு பேச மாட்டார், சும்மாலாம் ஆண்டவருடைய வாக்குத்தத்தை கொடுக்க மாட்டார். என்னைக்குன்னா கேட்டிருக்கீங்களா உட்காந்து அதுக்குன்னு உட்காந்து என்னை இந்த குடும்பத்தில் வச்சதுக்கு நோக்கம் என்னப்பா? என்னை இந்த வீட்டில் வச்சதுக்கு நோக்கம் என்ன ஏசப்பா? எத்தனையோ இடங்கள் இருக்குதுல்ல, என்னையா இங்கே கொண்டு வந்து வச்சுங்க, என்னையா இந்த வேலையிலையே என்னை வச்சிருக்கிறீங்க, நான் இந்த இடத்துலையே நான் வேலை செய்யணும், இங்கேயா ஏசப்பா என்னை படிக்க வச்சிருக்கேன், உங்கள் நோக்கம் என்னப்பா? திட்டம் இல்லாமல் ஆண்டவர் ஒரு காரியத்தையும் நகர்த்த மாட்டார். ஒரு காரியத்தை குறித்து ஆண்டவர் வந்து நம்மளுக்கு கொடுத்து ஒரு தீர்மானம் அவருக்கு இருக்கிற வச்சு தான் நம்ம இன்னைக்கு அங்கங்கே நம்ம ஸ்டாண்டர்டாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஆண்டவர் அது குறித்து ஏதோ ஒரு நோக்கம் வச்சிருக்கிறார். உங்க நோக்கம் என்ன? ஏன் வாழ்றோம்? நோக்கம் என்ன? இன்ன வரைக்கும் ஆண்டவர் ஜீவனை கொடுத்துருக்கிறார், நோக்கம் என்ன? எதுக்காக ஊழியம் செய்கிறோம்? எதுக்காக நம்ம இந்த பிரயாசங்கள் படுகிறோம்? எதை குறித்து போகிறோம்? நோக்கம் என்ன? நம்மளுக்காக குறிக்கப்பட்டது என்ன? எனக்காக குறித்தது என்ன? எனக்காய் குறித்தது என்ன? அவ்வளோ சோதனை மத்தியிலையும் யோபு சொல்கிறாரு, எனக்காய் குறித்தது என்ன? அவர் எனக்காய் குறித்திருந்தது எனக்கு தெரியும். நீங்கள் என் ஃப்ரெண்ட்ஸு தான், இந்நாள் வரை என் கூட தான் இருந்தீங்க, நீங்கள் எல்லாரும் என்னை நிந்திச்சாலும் நீங்கள் எல்லாரும் என்னை தூஷணமாக பேசினாலும் அவர் எனக்கு குறிக்கப்பட்டதை அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். எனக்கு குறிக்கப்பட்டது ஒரு நாள் நிறைவேறும் அப்படின்னு யோபு தைரியமாக சொல்கிறார். அவர் கூட அப்போ யாருமே இல்லை, அவங்க பிள்ளைகள் இல்லை, சொத்து சோகம் எதுவும் இல்லை, தன் மனைவியும் கைவிரிச்சிட்டா, யாருமே இல்லாதப்ப யோபு அந்த வார்த்தையை சொல்கிறாரு, நீங்கள் என்ன வேணால் சொல்லிக்கங்க, எனக்காய் குறிக்கப்பட்டது ஒன்று அவர் நிறைவேற்றுவார். அந்த குறிக்கப்பட்டவைகள் அது ரொம்ப முக்கியமான வார்த்தை. உனக்குன்னு ஆண்டவர் ஒரு ஹிஸ்ட்ரி, உன் பேர் எழுதி ஆண்டவர் நீ என்னென்னலாம் செய்யணும், உன் வாழ்க்கையில் அவர் என்னென்னலாம் செய்ய போகிறார், நம்மளுடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் செய்ய போகிறார், அது எல்லாத்தையும் அவர் குறித்து வச்சிருக்கிறார். அம்மாவுடைய வயிற்றில் உருவாக்குறதுக்கு முன்பதாகவே நம்மளுக்கு ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சிருக்கிறார். இன்னாருக்கு இப்படிலாம் செய்வேன், இன்னார் எனக்காக இப்படிலாம் செய்வாங்க அப்படின்னு. உங்கள் நோக்கம் என்ன? எனக்கு நான் கேட்டு தெரிஞ்சிருக்கிறோமா? இந்நாள் வரைக்கும் எப்படியோ இருந்துட்டோம் கிறிஸ்தவர்களா. இன்னைக்கு போய் கேளுங்க வீட்டில், ஆண்டவரே என்ன குறித்து நோக்கம் என்ன? நான் என்ன பண்ணணும்? அவர் நிச்சயம் பேசுகிற தேவன். அவர் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாக இருக்கிறார். இன்னைக்கு நம்ம போய் கூப்பிடலை, நம்ம போய் கேட்கல, அதுதான் பிரச்சனை. அதனால தான் இன்னும் நம்ம வாழ்க்கையில் அப்படியே இருக்கிறோம். ஏன் நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இல்லை? தினமும் சோதனை, ஒவ்வொரு நாளும் சோதனை, ஒவ்வொரு நாளும் விதவிதமான பிரச்சனைகள், எது சந்திக்கக்கூடாத பிரச்சனைகள். ஏன் தினம் தினம் கண்ணீர்? ஏன் ஒரு காரியத்தை நம்ம செய்யும் பொழுது தடைகள் ஏன் வருது? நம்ம ஏதோ நானும் ஒரு கிறிஸ்தவ பொண்ணு, நானும் ஒரு கிறிஸ்தவர்கள், சபைக்கு போகிறோம், அதுன்னு நம்ம இயேசுவை மேலே குறை சொல்கிறோம். ஆனால் நம்ம உட்காந்து என்னங்கன்னா கேட்டிருக்குமா, என்ன குறித்து என்னப்பா சுத்தம், என்ன குறித்து என்னப்பா சுத்தம்? வழிகாட்ட 1000 பேர் இருக்கலாம், இந்த வழியில் போங்க அந்த வழியில் போங்கன்னு. ஆனால் கை பிடிச்சி நடத்துறதுக்கு ஒருத்தர் மட்டும் தான் இருக்கிறார், அது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. அல்லேலூயா. வழிகாட்ட 1000 பேர் இருக்கலாம். எனக்கு இது வரல அப்படின்னா நீ இதை படி, எனக்கு இந்த கம்பெனி ஒத்துக்கல அப்படின்னா நீ அந்த கம்பெனிக்கு போ, எனக்கு இந்த ஸ்கூல் செட் ஆகலை அப்படின்னா நீ இந்த ஸ்கூல் போ, இது எப்படி பண்ணணுதோ இப்படி பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கு 1000 பேர் இருக்கலாம். ஆனால் கை பிடிச்சி நடத்தி ஒரு தகப்பனை போல் நம்மளை பழக்க வைக்கிற தேவன் ஏசப்பா மட்டும்தான். உங்களுடைய வாழ்க்கையில் ஏன் இன்னும் அப்படியே இருக்கிறீங்கன்னா உங்களுக்காய் குறிக்கப்பட்டதை நீங்கள் இன்னும் அறிந்து கொள்ளலை. எனக்காக அவர் என்ன குறித்திருக்கிறார்? யோபு அறிந்து கொண்டார். எனக்காக என்ன குறிச்சிருக்கிறாரு? எனக்கு யாருமே இல்லைனாலும் பரவாயில்ல, எல்லாம் என்னை விட்டு போனாலும் பரவாயில்ல, வாயிலேருந்து ஒரு வார்த்தை கூட ஆண்டவர் தூஷிக்கல. அவர் பிசாசு சேர் போட்டு உட்காந்து பார்க்குறான். நான் நினைக்கிறேன் அவர் சோதிக்கப்படும் போது அவன் உட்காந்து பார்க்குறான். அவன் வாயிலேருந்து ஒரே ஒரு வார்த்தை ஆண்டவரை தூஷிச்சு இல்லை பின்மாற்றத்துக்கு ஏதுவான ஒரு வார்த்தை அவன் சொல்லுவானா அப்படின்னு உட்காந்து பார்க்குறான். ஏமாற்றம்.
ஏன்னா யோபுக்கு தெரிஞ்சது எனக்காக அவர் குறிக்கப்பட்டது என்னதென்று அவனுக்கு தெரிஞ்சது. இன்னைக்கு நம்மளுக்காக என்ன குறித்து வச்சிருக்கிறார், நம்மளுக்காக என்ன குறித்து அது உங்கள் வாழ்க்கையில் ஸ்டார்ட் ஆகணும். உங்களுக்காக குறிக்கப்பட்டது, உங்களுக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் வரணும் அப்படின்னா உங்களுக்காக குறிக்கப்பட்டது நீங்கள் அறிந்து கொள்ளணும். அவர் வெளிப்படுத்துவார், அவர் பேசுவார். அவர் பேசினார்னா அதை யாராலும் அது எடுத்து போட முடியாது. நம்ம இருதயத்திலேருந்து அது யாராலும் எடுத்து போட முடியாது. அவர் உங்ககிட்ட பேசியிருக்கிறார், உங்களுக்காக குறிக்கப்பட்டது என்னதென்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அப்போது மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வரும். உங்கள் வாழ்க்கையில் அவருடைய திட்டம் செயல்பட ஆரம்பிக்கும். யோபு தன்னுடைய தேவனால் அப்பாவினால் ஒப்பு கொடுக்கப்படுறார். அப்பா இல்லை, யோபு அவருடைய ஸ்டார்ட் பண்ண அந்த சுச்சுவேஷன்ல இருந்து தேவன் அவர்கிட்ட பேசவே இல்லை. தேவன் யோபுக்கு பிரதியுத்தரமாக, கர்த்தர் யோபுக்கு பிரதியுத்தரமாக லாஸ்ட்டில் தான் பேசுவார். நடுவில் ஒரு நாளும் அவர் பேசல. அவர் போராட்டம் நடக்கும் போது, தன் பிள்ளைகள் சாகும் போதோ, இல்லாட்டி எல்லா விட்டும் நம்ம விட்டு போகும்போதோ, இல்லைன்னா தன் மனைவி தன்னை நிந்திக்கும் போதோ, தன் சகோதரன் நிந்திக்கும் போது, எப்போ ஆண்டவர் யோபு கூட பேசவே இல்லை. ஆண்டவர் முழுசாக சோதிக்கிறார். ஏன் சோதனை? சரி, ஏன் சோதனை? புடமிடப்பட்டா மட்டுமே பொண்ணா விளங்க முடியும். அதனால தான் அந்த சோதனை. உனக்காய் குறிக்கப்பட்டதை நீ அறிந்து கொள்ளணும்ன்றதுக்காக தான் சோதனை. ஏன் சோதனை? எதுக்கு இது தடைப்படுது? போய் பாஸ்டர்கிட்ட சொல்லலாம், போய் நம்ம ஜோம் பண்ணலாம். ஜோம் பண்ணுங்க, உட்காந்து என்னை குறித்த என் நோக்கம் என்னப்பா அப்படின்னு கேளுங்க. உங்களை குறித்த நோக்கத்தை நீங்கள் தெரிந்து கொண்டீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாவற்றிலும் வெற்றி தான். இந்த நாள் வரை சோதிச்சது, இந்த நாள் வரை தடைகள், இந்த நாள் வரை பின்மாற்றங்கள், இந்த நாள் வரை எல்லாம் போட்டோம். இனிலிருந்து உங்கள் நோக்கத்தை என்னன்னு தெரிந்து கொள்ளுங்க. என்ன எதுக்காக ஆண்டவர் தெரிந்து கொண்டார், என்ன எதுக்காக ஆண்டவர் முன்குறித்தார்? எல்லாரும் முன்குறிக்கப்பட்டு அழைக்கப்பட்டிருக்கிறோம். எதுக்காக ஆண்டவர் என்னை முன்குறித்தார்? எதுக்காக என்னை இந்த வீட்டில் வச்சிருக்கிறார்? எதுக்காக என்னை சபையில் வச்சிருக்கிறார்? எதுக்காக எனக்கு நல்ல ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கிறார்? எதுக்காக எனக்கு இந்த வேலையை கொடுத்திருக்கிறார்? யோசிச்சு பாருங்க, நோக்கத்தை தெரிந்து கொள்ளுங்க. குறிக்கப்பட்டதை, உங்களுக்காக குறிக்கப்பட்டதை நீங்கள் அறிந்து கொண்டால் மட்டுமே ஆண்டவருடைய திட்டமோ நோக்கமோ உங்க வாழ்க்கையில நிறைவேறும். அறிந்து கொண்டீங்களா? இன்னைக்கு போய் உட்காந்து கேளுங்க, எனக்காக என்னப்பா குறித்து வச்சிருக்கீங்க? எனக்காக என்னக்கோசம் நீங்க எனக்காக என்னப்பா எழுதி குறித்து வச்சிருக்கீங்க? ஒரு அப்பா, ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு பிள்ளைகள் ஒரு ஸ்டேஜில் இருக்கும்போது நம்மளே அவர்களுக்கு வாங்கி கொடுப்போம். ஒரு ஸ்டேஜ் வந்தபோது அவங்களுக்கு பிடிச்சது வாங்கி கொடுப்போம். எல்லாமே செய்யலாம், எல்லாமே செய்யறது வேற. உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் வாங்கி தரேன்னு கேட்கறது வேற. சாலமோன் கிட்ட அதான் கேட்டாரு, உனக்கு என்ன வேணும் சாலமோன் கேடு. அது அன்பின் மிகுதி. இன்னைக்கு ஆண்டவர் கேட்குறாரு, உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் தரேன்னு கேட்குறேன். உங்கள் நோக்கம் என்ன? ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கிட்ட கேட்குற, உனக்கு என்னப்பா வேணும்? அப்படி அந்த பிள்ளைக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அவ்வளோ சந்தோஷத்தோட போய் கேளுங்க, நோக்கம் என்ன? ஆண்டவரே என்னை குறித்து நோக்கம் என்ன? ஆண்டவர் ஒரு நாள் அந்த சுச்சுவேஷனில் யோபு கூட பேசவே இல்லை அவர். ஆனாலும் யோபு ஆண்டவர் என்கிட்ட பேசலை அப்படிலாம் தேவனை தூஷிக்கல. ஒரு சின்ன காரியமாக இருந்தாலும் நம்ம ஆண்டவரை மறுதளிக்கிறோம், ஆண்டவரை தூஷிக்கிற மாதிரி பேசலாம். ஆனால் யோபு வாய் திறக்கவே இல்லை. முற்றிலுமாய் சாத்தான் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டு சோதிக்கப்படுறார். இன்னைக்கு பிசாசுக்கு பயப்படுறோம், நம்ம சாத்தானுக்கு பயப்படுறோம். ஆண்டவர் சொல்றாரு, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பாவத்தை விட்டு தான் விலகி ஓட சொன்னார். பிசாசுக்கு எதிர்த்து நிற்க சொன்னார். எதிர்த்து நின்றால் மட்டுமே அவன் அதோடு வரமாட்டான். நீங்கள் ஓடினீங்க அப்படின்னா உங்களை துரத்தி தான் வருவான். நீங்கள் பயப்படக்கூடாது. நம்மளுக்கு பயமுள்ள ஆவியாக இருக்கக்கூடாமல் சொல்லுங்க, அன்பும் சொல்லுங்க தெளிந்த புத்தியும் முன்னர். அவர் பரிசுத்த ஆவியானவர் தான், அவர் தைரியத்தின் ஆவியானவர், அவர் அன்பின் ஆவியானவர், அவர் ஒரு தாயானவர். நமக்குள்ள அவர் இருக்கிறாரு, நமக்குள்ள ஒரு வாசம் பண்றாரு அப்படின்னா நம்ம ஏன் பயப்படுறோம்? எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது உங்களை விட்டு அவன் ஓடி போவான். அவன் யோபு பிசாஸ் கில்லியனை ஒப்பு கொடுத்துட்டார். அவனுக்கு யோபுக்கு தெரியும், யோபுக்கு தெரியும், தான் சோதிக்கப்படுறது யோபுக்கு தெரியும். ஆண்டவர் என்னை ஒப்பு கொடுத்தாரு அப்படின்னு யோபு சொல்லுவார், தன் வாயினால் அறிக்கை பண்ணுவார். அதுக்கப்புறம் மனுஷங்களால நிந்திக்கப்படுறாரு, தனக்கு தான் கூட இருந்த மனுஷங்களால நிந்திக்கப்படுறாரு. இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன வார்த்தை, சர்ச்சுக்கு தானே போகிறீங்க, ஏன் உங்களுக்கு இப்படிலாம் நடக்குது அப்படி சொன்னால் போதும், அப்போ இனிமேல் சர்ச்சுக்கே போகக்கூடாதுப்பா அப்படின்னு நம்ம முடிவு எடுக்கிறோம்ல. யோபு எடுத்துக்கங்க, மனுஷங்க தேவன் கூட இல்லை, நீ ஒரு துன்மார்க்க, நீ ஒரு நீதிமானே இல்லை, நீ தன்னைத்தானே மெச்சுக்கொள்கிற அப்படின்னு தகாத வார்த்தைகளை யோபுவோட சிநேகிதர்கள்லாம் யோபுவை பார்த்து பேசுகிறாங்க. ஆறுதல் கொடுக்குறன்னு தான் வந்தாங்க, ஆனால் நீங்கள் பேசாமல் வாயை மூடிட்டு போங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு யோபு வார்த்தையினால் நிந்திக்கப்பட்டார்.
அந்த சுச்சுவேஷனில் தான் யோபு சொல்கிறாரு, எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். உங்களுக்கு ஆண்டவர் என்ன குறித்திருக்கிறார்? ஒரு வெக்கம், ஒரு ஒரு நிந்த, ஒரு அவமானம் சூழ்ந்திருக்கிற இந்த நாட்களில் ஆண்டவர் உங்களுக்காக குறிக்கப்பட்டதை அறிந்து கொள்ளுங்க. உங்களுக்காக ஆண்டவர் என்ன குறித்து ஒரு நோக்கம் இருக்குது, கண்டிப்பாக ஒரு நோக்கம் இருக்கும். அவர் நம்மளே ஒரு பொருளை வாங்கும் போது நோக்கம் இல்லாமல் வாங்க மாட்டோம். அவர் தன்னுடைய உயிரையே கொடுத்து நம்மளை வாங்கியிருக்கிறாரு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நோக்கம் இருக்கும். அந்த நோக்கம் என்னன்னு தயவு செய்து கேட்டு ஆண்டவர்கிட்ட தெரிந்து கொள்ளுங்க. கேட்டால் மட்டுமே ஆண்டவருடைய திட்டமோ நோக்கமோ உங்கள் வாழ்க்கையில் அவர் செயல்படுத்துவார். இல்லாட்டி அப்படியே தான் இருக்கணும், இல்லைன்னா அப்படியே தான் இருக்கணும். அப்படியே தான் நம்மளுடைய வாழ்க்கை, அப்படியே தான் கண்ணீர் கவலையோடு தான் இருக்கணும். சந்தோஷமோ மகிழ்ச்சியோ நித்திய மகிழ்ச்சி வரணும் அப்படின்னா உங்களுக்கான திட்டமோ நோக்கமோ ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அவர் தெரிவிக்க வல்லவராக இருக்கிறார். யோபு அறிந்து கொண்டார், எனக்காக ஏதோ வச்சிருக்கிறார், எனக்கானது இருக்குது, எனக்கு ஆண்டவர் நிச்சயம் தருவார் அப்படின்னு யோபுக்கு தெரிஞ்சதுனால தான் சோதனையை சகிச்சார். ஆண்டவர்கிட்ட போய் அவர் தெரியும், அவருக்கு உங்களுக்கு தெரியுமா இன்னைக்கு ஆண்டவர் நம்மளுக்கு கூட என்ன நோக்கம் வச்சிருக்கிறார், நோக்கத்தை அறிந்து கொண்டீர்களா? நம்மள ஏன் சபையில் வச்சிருக்கிற நோக்கத்தை அறிந்து கொண்டீங்களா? நம்மளையே இன்னும் ஜீவனோடு வச்சிருக்கிறார், ஏன் அந்த நோக்கத்தை அறிந்து கொண்டீங்களா? எத்தனையோ பேர் ஒரு நாளைக்கு எத்தனையோ பேர் மறிக்கிறாங்க, ஒரு நாளைக்கு எத்தனையோ பேர் திடீர்னு மரணம் அடைகிறாங்க. இன்றைக்கி நம்ம ஜீவனோடு இருக்கிறோம் அப்படின்னு நம்ம கொடுத்த நோக்கம் என்ன? அதுக்கு ஏசாயா 61ஆம் அதிகாரம். யோபு இவ்வளோ சோதனையும் கடந்து ஆண்டவர் முடிவில் யோபு எப்படி ஆசீர்வதிக்கிறாருன்னு பார்க்க போகிறோம். ஏசாயா 61ஆம் அதிகாரம் ஏசாயா 61ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டைத்தனையாய் பலன் வரும், லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி ஆமென் அவர்களுக்கு உண்டாகும். இந்த வசனத்தை யோபுக்காக தான் ஆண்டவர் எழுதியிருக்கிறாரு. இன்னைக்கு நமக்காக தான். யோபு போல நிந்திக்கப்பட்டு சோதிக்கப்பட்டு அவமானப்பட்டு லட்சியம் அனுபவித்து கொண்டிருக்கிற நமக்காக தான் ஆண்டவர் இதை எழுதியிருக்கிறார் நான் நினைக்கிறேன். யோபுடைய சோதனை முடிவில் என்ன தெரியுமாச்சு? யோபு தனக்கு ஆண்டவர் எனக்கு குறித்து வச்சிருக்கிறாரு அப்படின்னு யோபு அறிந்து கொண்டார் அப்படின்றதுக்கு ஒரு அடையாளமா அப்படின்னு ஆதாரமா ஒரு வசனத்தை காட்டுறேன். யோபு கடைசி அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. யோபு ஆண்டவர் தனக்கு குறிக்கப்பட்டதை திட்டமும் தீர்மானமாய் அறிந்திருந்தார் அப்படின்றதுக்கு ஆதாரமா அங்க யோபு ஒரு வார்த்தை சொல்வார். யோபு கடைசி அதிகாரத்துல, யோபு கடைசி அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைப்படாது. அப்போ யோபு தனக்காய் குறிக்கப்பட்டவைகளை நோக்கமும் திட்டமும் நோக்கமாய் அறிந்திருந்தபடினால யோபு இந்த வார்த்தையை சொல்றாரு. அப்பா நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது. நீர் என் வாழ்க்கையில் நீர் எனக்கு செய்வேன்னு சொன்னீங்களா, அதை நீங்கள் சரியாக செஞ்சீங்க அப்படின்னு யோபுக்கு தெரிஞ்சிருந்தது. எனக்காய் குறித்திருக்கிறவைகளை அவர் நிச்சயம் நிறைவேற்றுவார், எனக்காய் குறிக்கப்பட்டவைகளை அவர் நிறைவேற்றுவார் அப்படின்னு யோபு அந்த வாக்குத்தத்தை பிடித்து கொண்டு அங்கே சோதனையில் ஜெயித்து முன்னாடி வந்ததுனால, தன்னுடைய வாழ்க்கை குறித்தான நோக்கத்தை யோபு அறிந்ததுனால ஆண்டவர் முடிவில் அவனுக்கு என்ன ஒரு வாக்குத்தத்தம், என்ன ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குறார் அப்படின்னா, இங்கே பார்த்தோம் ஃபஸ்ட்டு உங்களுடைய ஏசாயா 61ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டைத்தனையான பலன் கொடுக்குறார். ஃபஸ்ட்டு அந்த சோதனையோட முடிவில், யோபுவின் சோதனையோட முடிவில் யோபு தன் நோக்கத்தை அறிந்திருந்தபடினால, தன்னுடைய வாழ்வுக்கான நோக்கத்தை, தான் வாழ்கிறதுக்கான நோக்கத்தை யோபு அறிந்திருந்தபடினால யோபுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தை கொடுக்குறார். என்ன அப்படின்னா ஏசாயா 61ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னா, உன் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டைத்தனையான பலன். இந்த இரட்டைத்தனையான பலன் என்ன, இரட்டிப்பான பலன் என்ன அப்படின்னா யோபு சொல்வார் பாருங்க. 42ஆம் அதிகாரம், யோபுவின் சரித்திர புத்தகம் 42ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. அவருடைய இரட்டிப்பான பலன் யோபுடைய வாழ்க்கையில சோதனையோட இறுதியில ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் இரட்டிப்பான பலன். அப்படி ஒன்று என்ன அப்படின்னா, அவர் என்னை பார்த்தார்.
ஒன்று எப்போ நான் தாயின் கருவில் உருவாகிறதுக்கு முன்பதாகவே, உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அவர் என்னை பார்த்தாரு. அது ஒரு பலன். இன்னொரு பலன் என்ன அப்படின்னா, நான் அவரை பார்க்கணும். யோபுக்கு ரெட்டிப்பான பலன் என்ன அப்படின்னா, ஒரு பலன் அவர் என்ன உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே பார்த்துட்டாரு. ரெண்டாவது பலன் என்ன அப்படின்னா, நான் அவரை பார்க்கணும். யோபு சொல்றாரு, இப்பொழுதோ என் கண்கள் உம்மை கண்டது. அந்த ரெட்டிப்பான பலன், வெட்கத்துக்கு பதிலாக ரெட்டிப்பான பலன் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆண்டவர் வந்து அவரை பார்த்துட்டாரு உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே. ரெண்டாவது சொல்றாரு, என் கண்கள் உம்மை கண்டது. அதுதாங்க ரெட்டிப்பான பலன். வேற என்னங்க வேணும்? அவர் நம்ம பார்க்கணும்ல. அவர் வரும்போது, எனக்கு இந்த வார்த்தை எத்தனை வாட்டி வேணாலும் சொல்லிட்டே இருக்கலாம், எப்போ வேணாலும் இந்த வார்த்தையை சொல்லிட்டே இருக்கலாம். அவரை நான் பார்க்கணும். அவர் வரும்பொழுது, அந்த ஆகாயத்தில் வரும்பொழுது எல்லாரும் பார்ப்பாங்க ஆண்டவரை. மத்திய ஆகாயத்தில் நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது நான் அவரை பார்க்கும் போது அவர் என்ன பார்க்கணும். நான் அவரை பார்க்கும்போது அவர் என்ன பார்க்கணும். இதுதாங்க ரெட்டிப்பான பலன். வேற என்ன வேணும்? இதுக்கு மேலே வேற என்ன வேணும் நம்மளுக்கு? அதுக்காக தான் நம்ம சபைக்கு வரும். அதுக்காக தானே ஆண்டவர் நம்மளை சபையில் வச்சிருக்கிறாரு. இதுக்கு மேலே யோபுக்கு தெரிஞ்சு போச்சு, நான் அவரை பார்ப்பேன். அவர் என்னை பார்த்துட்டாரு. அவர் எனக்கு ஒரு பலன் கொடுத்துட்டாரு. இன்னொரு பலன் அப்படி என்ன அப்படின்னா, நான் அவரை பார்க்கணும். என் கண்களால் நான் அவரை காண்பேன் அப்படின்னு வெக்கிறதுக்கு பதிலாக, நீலாம் யோபு, நீ ஒரு குற்றவாளி, உன் கூட தேவன் இல்லை, நீ ஒரு துன்மார்கன் அப்படின்னு சொன்னவங்க முன்னாடி வெக்கப்பட்டு, தேவன் என் கூட இல்லைன்னு சொல்கிறாங்கப்பா அப்படின்னு வெக்கப்பட்டு எந்த இடத்துல குனிந்தாரோ அங்கே சொல்கிறார் யோபு, என் கண்கள் அவரை காணும். எனக்கு ரெட்டிப்பான பலனை அவர் கொடுத்துருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியையின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. ஃபஸ்ட்டு சிருஷ்டியாகிய நம்ம தான் வந்து பிதாவாகிய தேவனை தரிசிக்க போகிறோம். பிதாவை ஒருவனும் ஒரு காலமும் கண்டதில்லை. ஆண்டவர் சொல்ல, நான் வரும்பொழுது தான் என்னோடு கூட தான் பலன் வருது. அந்த பலன் என்ன அப்படின்னா, அவரை நான் பார்க்குறேன். அது எவ்வளோ பெரிய விஷயம். அந்த ரெட்டிப்பான பலன் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆண்டவர் நம்மளை உலக தோற்றத்துக்கு முன்னதே நம்மளை பார்த்துட்டாரு. இன்னொரு பலன் என்ன அப்படின்னா, நான் அவரை பார்க்கணும். அங்கே தான் அதை தான் யோபு சொல்கிறார் 5ஆம் வசனத்தில், இப்பொழுதோ என் கண்கள் உம்மை கண்டது. ஆண்டவர் வெக்கத்துக்கு பதிலாய் அவருக்கு ரெட்டிப்பான பலனை கொடுத்தார். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, ஏசாயா 61:7 லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். இந்த ரெண்டாவது விஷயம் யோபுவோடைய சோதனையின் இறுதியில் எப்படி நிறைவேறுச்சு அப்படின்னா, லட்சை அப்படின்னா என்னன்னா கன்ஃபியூஷன் குழப்பம் நிறைந்த அந்த சுச்சுவேஷனில் யோபு தன்னுடைய ஆண்டவர்கிட்ட தன்னுடைய இருதயத்தை, தனக்காய் குறிக்கப்பட்ட அந்த நோக்கத்தை திட்டத்தையும் அவர் அறிந்திருந்தபடியினால அந்த குழப்பங்கள் மத்தியிலையும் அவர் ஆண்டவருக்காக நின்னார். அந்த சோதனை நின்னார். அவர் சோதனை நிற்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, தனக்காய் குறிக்கப்பட்டதை அவர் அறிந்திருந்தார். இன்னைக்கு நம்ம வந்து குழம்பி போய் இருக்கிறோம் அப்படின்னா, உங்களுக்காய் குறிக்கப்பட்டதை நீங்கள் இன்னும் அறியலன்னு அர்த்தம். ஏன் இந்த பிரச்சனை, இப்போ ஏன் எனக்கு இது வந்துச்சு, எனக்கு ஏன் இப்போ வந்துச்சு, ஆண்டவர் என் கூட இருக்கிறாரா இல்லையா, எனக்கு ஏன் இதை அனுமதிச்சாரு, எனக்கு ஏன் இப்படி பண்ணுறாரு, என்ன ஏன் இந்த மாதிரி, எனக்கு ஏன் அப்படி நடக்குது அப்படின்னு குழம்புறீங்க அப்படின்னா, உங்கள் நோக்கத்தை நீங்கள் அறிந்து கொள்ளலை. ஆண்டவர் உங்களுக்காக குறிக்கப்பட்டதை நீங்கள் அறிந்து கொள்ளலைன்னு அர்த்தம். உங்களுக்கு ஆண்டவர் என்ன குறித்திருக்கிறார் அதை அறிந்தால் மட்டுமே எவ்வளோ பெரிய சோதனை வந்தாலும் அங்கே நிற்க முடியும். நீதிமான் சிங்கத்தை போல தைரியமாக இருப்பான். அப்போது நீங்கள் யோபு நீதிமானாக இருந்ததுனால யோபு நிற்கிறாரு. அப்போது அவள் லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா, யோபுடைய வாழ்க்கையில் இந்த வாக்குத்தத்தத்தை எப்படி தெரியுமா நிறைவேறுச்சு? யோபு 42ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஹல்லேலூயா. லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள் அப்படின்னா என்ன? அந்த வாக்குத்தத்தம் யோபுடைய வாழ்க்கையில் எப்படி நிறைவேறுச்சு அப்படின்னா, என் தாசன்
அந்த சோதனையில் முடிவில் லட்சைக்கு பதிலாக சந்தோஷம் அடைந்தார்கள் அப்படின்னா நீ என் தாசன், என் தாசனாகிய யோபு, என் தாசன். அந்த சோதனையின் முடிவில் ஆண்டவர் சொல்றாரு, என் தாசனாகிய யோபு போல நீ என்னை குறித்து நிதானமாக பேசலை. தாசன் அப்படின்னா என்னன்னு அர்த்தம் தெரியுமா? அடிமைன்னு அர்த்தம். அடிமைன்னு அர்த்தம். தாசன்னா அடிமை. அப்போது ஆண்டவர் வந்து எஜமானுக்கு அடிமையாக யோபு அந்த சோதனையை சகிச்சார். தன்னுடைய வாழ்வோட நோக்கத்தையும் திட்டத்தையும் தனக்காய் குறிக்கப்பட்டதை அறிந்திருந்து அவர் நின்னதுனால இங்கே ஆண்டவர் சொல்கிறார், என் தாசன். என் தாசன் அப்படின்னா அது சொல்ல முடியாதது. அது ஒரு விலையேற பெற்ற ஒரு பட்டம். அது ஒரு விலையேற பெற்ற ஆண்டவர் நம்மளை செல்லமாக கூப்பிடுற மாதிரி. என் தாசன் அடிக்கடிக்க சொல்வார், என் தாசன், என் தாசன். யோபு ரெண்டாவது லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் எப்படி சந்தோஷம் அடைந்தார்கள், அந்த வாக்குத்தத்தத்தை யோபு எப்படி பெற்றுக்கொண்டார் அப்படின்னா, யோபு 42 அதிகாரம் 7 சொல்லப்பட்டபடி, என் தாசனாகி யோபு பேசினது போல நீ என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. என் தாசன் அப்படின்ற ஒரு ஆசீர்வாதத்தை அவர் பெற்றுக்கொள்கிறார். என் தாசன் அப்படின்னா சும்மா இல்லை, அடி, போராட்டம், நெருக்கம், அப்படி நிற்கும் பலனோ இல்லை, வழியை உண்டாக்க வழியை உண்டாக்க பலனோ இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருந்ததுனால யோபு என் தாசன். அவன் என்னை குறித்து ஒரே ஒரு வாய் திறந்து என்னை தூஷிக்கவும் இல்லை, என்னை விட்டு பின்வாங்கவும் இல்லை. அவன் எனக்கு அடிமையாக ஒப்பு கொடுத்தான். யோபு அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஹேட்டட், தன்னை வெறுத்தாரு. என்னை தானே வெறுத்து எனக்கு அடிமையாக ஒப்பு கொடுத்தான் யோபு அப்படின்னு தன் இலட்சைக்கு பதிலாக தன் பாகத்தில் சந்தோஷம் அடைந்தார்கள். அப்படின்னா நீ என் தாசன் அப்படின்ற ஒரு ஆசீர்வாதத்தை, அப்படின்னு ஒரு மகிமையை ஆண்டவர் யோபுக்கு கொடுக்குறாரு. மூன்றாவதாக பார்த்தோம் அப்படின்னா ஏசாயா 61 அதிகாரம் 7 கடைசி என்னன்னா, தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். இதுதாங்க ஆண்டவர் நிறைவேற்றார். கடைசி இந்த மூணாவது இந்த கட்டத்தில் தான் ஆண்டவர் குறித்ததை முழுமையாக நிறைவேற்றார். இந்த மூணாவது தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரத்தை அடைவார்கள் அப்படின்ற அந்த வாக்குத்தத்தத்தை யோபுக்காக குறிக்கப்பட்ட அந்த திட்டத்தையும் நோக்கத்தையும் அற்புதமாக ஆண்டவர் நிறைவேற்றார். எப்படின்னா யோபு 42:10 வாசிக்கலாம். அவருக்கு ரெட்டத்தனை முன்னிருந்ததை விட ரெட்டிப்பானதை எல்லாம் இழந்து போனது எல்லாம் வந்துச்சு. தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம், தங்களுடைய தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரத்தை அடைஞ்சார் யோபு. ஏன்னா தனக்காய் குறிக்கப்பட்டது என்னதுன்ற அது நோக்கமோ திட்டத்தை அவர் அறிந்திருந்தார். யோபு அறிந்திருந்ததுனால தங்களுடைய தேசத்தில் இரட்டிப்பான பலனை சுதந்திரத்தை அவர் அடைந்தார். அந்த தேசத்தில் தன்னிடம் வராதபடி தன்னை பகைச்ச தன்னுடைய சொந்தக்காரங்கள்லாம் திரும்பி வராங்க. போனது எல்லாம் திரும்பி வருது. நம்ம கையில் இருந்து போனது எல்லாம் திரும்பி வருது. இல்லாத பொருட்கள் மேலே உன் இருதயத்தை வைக்காத, அது ஆகாய மார்க்கமே, உன் கண்ணு முன்னாடி எல்லாம் மறைந்து போயிடும் அப்படின்னு நீதிமொழிகளில் வசனம் இருக்கு. இந்த இல்லாத பொருள், பறந்து போன பொருள் எல்லாம் யோபுக்கு திரும்பி வருது. அதுதான் தன்னுடைய தேசத்தில் இரட்டிப்பான பலன் ஆண்டவர் கொடுக்கிறாரு. வெக்கம், லட்ச, போராட்டம், நிந்தை, அவமானம், கைவிடப்படுதல், இது எல்லாவற்றையும் யோபு எப்படி சகிச்சாரு? உங்கள் சோதனை நீங்கள் எப்படி சகிக்கணும், ஆண்டவர் எப்போ பலன் தருவார் அப்படின்னா, உங்களுடைய நோக்கம், நீங்கள் எதுக்காக தெரிந்து கொள்ளப்பட்டீங்க, உங்களுக்காக என்ன குறிக்கப்பட்டது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிருந்தால் மட்டுமே ஆண்டவருடைய சோதனை நிற்க முடியும். அது இறுதியில் ஆண்டவர் இந்த 3 பெரிய இந்த ஒரு ஆசீர்வாதமான நம்ம மகிமையை அவருக்கு நம்மளுக்கு கொடுக்குறார். முதலாவது யோபு சகிச்சதுனால அந்த வெக்கத்துக்கு பதில் இரட்டிப்பான நன்மை. அவரு நம்மளை பார்த்துட்டாரு உலக தோற்றம் முன்னதாகவே. ரெண்டாவதாக நம்ம அவரை பார்க்குறோம். என் கண்கள் அவமை கண்டது அப்படின்னு அந்த பலனை அவர் அடைந்து தீர்க்கிறாரு. ரெண்டாவது லட்சைக்கு பதிலாக தங்களுடைய பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள் அப்படின்னா நீ என் தாசன் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறாரு. மூன்றாவது தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரத்தை அடைவார்கள் அப்படின்னா தங்களுடைய தேசத்தில் என்கிட்ட இருந்து இழந்து போன எல்லாவற்றையும் ஆண்டவர் திரும்ப கொடுக்குறாரு. அங்கே அந்த வார்த்தை அங்கே இருக்கும் பாருங்க, தேசத்தில் அப்படின்னு இருக்கும் பாருங்க. யோபு 42 அதிகாரம் 15 வாசிக்கலாம். போதும். தேசத்தில் எங்கும் யோபுவின்
தேசத்தில் எங்கும் யோபுவின். இந்த வார்த்தையில் அவருடைய பலன் வந்து அவருக்காக குறிக்கப்பட்டதை அவர் நிறைவேற்றார். அது காரணம் என்னன்னா, அவர் அறிந்து கொண்டார். சோதிக்கப்படும் போது அவர் அறிந்து கொண்டார், எனக்காக என்ன குறிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு அவர் அறிந்து கொண்டார். இதே போல் எடுத்துக்கங்க, முற்பிதாக்கள்லாம் எல்லாரும் வந்து உடைக்கப்பட்டு சோதிக்கப்பட்டு தனக்காய் குறிக்கப்பட்டதை அறிந்திருந்ததுனால அவங்க இறுதியில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்க. ஆபிரகாம் எடுத்துக்கங்க, அழிக்கும் போது ஆண்டவர் சொல்கிறாரு, ஆண்டவர் ஒரு நோக்கத்தை திட்டத்தை தீர்மானத்தையும் ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்துகிறார். அது சாராளால் கூட புரிஞ்சிக்க முடியல. ஆண்டவர் சொல்லிட்டாரு, இந்த மாதிரி நீ என் தேசத்துக்கு, நான் உன்னை அழிக்கிற தேசத்துக்கு நீ வான்னு. சாராளை எகிப்துக்கு போகும்போது சாராளை வந்து பார்வன் வந்து தூக்கிட்டு போயிடுறாங்க. அப்போது ஆபிரகாம் எதுவுமே பண்ணல, அமைதியாக இருந்தார். கொஞ்சம் கூட அவர் வந்து தன்னுடைய மாம்சத்துக்காக போராடலை. அது எவ்வளோ பெரிய இது யோசிச்சு பாருங்கள். தன்னுடைய மனைவியை, சொந்த மனைவியை, கட்டின மனைவியை ஒருத்தர் தூக்கி கண்ணுக்கு முன்னாடியே கையை விட்டு போகுது, தூரமாக கண்ணுக்கு முன்னாடியே கையை விட்டு போகுது. ஆபிரகாம் எதுவுமே பண்ணல. ஆனால் அது அடுத்த அதிகாரத்திலே பார்த்தீங்க அப்படின்னா லோத்துவை சிறப்பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அப்போ போய் சண்டை போடுவார். அப்போ மட்டும் எப்படி அவருக்கு தைரியம் வந்துச்சு? தன்னுடைய மனைவிக்காக போல, ஏன் லோத்துக்காக மட்டும் போறாரு? தனக்காய் குறிக்கப்பட்டது என்னது என்று ஆபிரகாம் அறிந்திருந்தார். அதனால தான் தன்னுடைய மனைவி போன பிறகும் கூட அவர் போய் ஆண்டவர்கிட்ட சண்டை போடலை. ஏன்பா அப்படின்னு கேட்கல. அவர் போய் சண்டை போட்டு தன்னுடைய மனைவி மீட்டு கொண்டு வரல, சகிச்சார், சோதனையை சகிச்சார். ஏன்னா எனக்காய் குறிக்கப்பட்டது என்னது என்று அவர் அறிந்திருந்தார் ஆபிரகாம். யாக்கோபு எடுத்துக்குங்க, யாக்கோபுடைய வாழ்க்கை ஃபுல்லாக சோதனை, நிந்த, அவமானம், தனிமை, அழுக, கதறல், இதுதான் யாக்கோபுடைய வாழ்க்கை. ஆனாலும் ஒரு நாள் திரும்பி போயிடணும், ஓடிடணும் அப்படின்னு அவர் நினைக்கல. ஏன்னா தனக்காய் குறிக்கப்பட்டது என்னது என்று அவர் அறிந்திருந்தார். கடைசியில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். அதுக்கப்புறம் யோசேப்பு எடுத்துங்களா, யோசேப்புடைய வாழ்க்கையில் எடுத்துக்கணுங்க அப்படின்னா யோசேப்பு பற்றி நம்ம பார்க்க போகிறோம். திருப்பி கொள்ளுங்க ஆதியாகம புத்தகம் 37ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. போதும். யோசேப்பு 17 வயசு. யோசேப்புக்கு எத்தனை வயசு? 17 வயசு. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கைக்கான நோக்கத்தையோ திட்டத்தையோ அறிவிப்பதற்கு உங்களுக்காய் குறிக்கப்பட்டதை ஆண்டவர் உங்களுக்கு வந்து வெளிப்படுத்துகிறதுக்கு வயசு வித்தியாசம்லாம் அவர் பார்க்க மாட்டார். எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, இனிமே என்னை குறித்து என்ன நோக்கம்னு நான் ஏன் கேட்கணும்? நான் இப்போ தான் சின்ன பொண்ணு, இப்போவே நான் ஏன் என்னை குறித்து என்ன நோக்கம்னு நான் ஏன் கேட்கணும் அப்படின்லாம் யோசிக்காதீங்க. யோசேப்புக்கு 17 வயசு இருக்கும் பொழுதே ஆண்டவர் வந்து தரிசனம் கொடுக்குறார். தன்னுடைய வாழ்க்கைக்கான தனக்காய் குறிக்கப்பட்டதை வந்து 17 வயசில் ஆண்டவர் வந்து யோசேப்புக்கு நிறைவேற்றுறார். ஏன்னா யோசேப்புடைய வாழ்க்கை அந்த மாதிரி. அம்மா இல்லை, அப்பா ஒன்று மட்டும் தான் ஆதரவாக இருக்கிறாரு. அண்ணன் தம்பிங்கள்லாம் பகையாக பார்க்குறாங்க. அண்ணன் தம்பிங்கள்லாம் என்னை பார்த்தா ஏதோ எதிரி மாரி பார்க்குறாங்க. நான் தான் அம்மா அப்பாலாம் நம்ம கூட நல்லா பேசியிருந்தாலும் கூட வீட்டிலையே வந்து அக்கா தம்பி தங்கச்சிக்குள்ளே சண்டை போட்டிருந்தாலே ஒரு மாதிரி இறுக்கமாக இருக்கும். இந்த யோசேப்பு எப்படி தான் சகிச்சாருன்னு தெரியல. 17 வயசில் தன்னுடைய வாழ்க்கைக்கான வாழ்க்கைக்கான நோக்கத்தையும் திட்டத்தையும் தனக்காய் குறிக்கப்பட்டதை யோசேப்பு 17 வயசில் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். யோசேப்பு அதை பெற்றுக்கொள்கிறார். அதை பெற்றுக்கொண்டதுனால தான் அவர் பாதியில் அவருடைய வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர்கிட்ட யோசேப்பு கர்த்தர் யோசேப்பை நோக்கி தேவன் யோசேப்புக்கு பிரதியுத்தரமாக அப்படின்னு ஒரு வசனமும் அங்கே இருக்காது. ஆண்டவர் பேசவே இல்லை அவர்கிட்ட. ஆனாலும் சகிச்சாரு, நின்னாரு. அந்த பாதையில் நின்னாரு. ஓடி தற்கொலை பண்ணிக்கலான்னு போல நின்னாரு. அந்த பாதையில் நிற்கிறதுக்கு காரணம் என்ன? எனக்காய் குறிக்கப்பட்டது ஒன்று இருக்கு. அவர் என்னை குறித்து சொன்னது இருக்குது. என்னை குறித்து சொன்னதை நிறைவேற்றுவார். அந்த நோக்கத்தையும் அந்த திட்டத்தையும் அறிந்து கொண்டதுனால அந்த சோதனையில அவர் வெயிட் பண்ணுறாங்க. நம்ம அறிந்து கொண்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வருகிற எல்லா சோதனைகளும் நம்மளுக்கு பெருசாகவே தெரியாது. இன்னைக்கு தடுமாறி அழுகை கண்ணீரோடு உட்காரத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம நோக்கத்தை அறிந்து கொள்ளலை, நமக்காய் குறிக்கப்பட்டதை அறிந்து கொள்ளலை, அடிமைகளாய் ஒப்பு கொடுக்கல. நம்மளுடைய வாழ்க்கைக்கான நோக்கத்தை அறிந்து கொள்ளுங்க. யோசேப்பு இங்கே தெரிந்துக்கினார். 17 வயசில் ஆண்டவர் அவருடைய வாழ்க்கைக்கான நோக்கத்தை வெளிப்படுத்துறாரு. அதை அறிந்து கொண்ட யோசேப்பு என்ன பண்ணுறாரு? அந்த 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 திட்டத்தையும் தீர்மானத்தையும் அறிந்து கொண்ட உடனே அவருக்கு போராட்டம் ஸ்டார்ட் ஆகுது.
அவருடைய வாழ்க்கையில் அந்த திட்டமும் தீர்மானமும் செயல்பட ஆரம்பிக்குது. அறிந்து கொண்டால் மட்டுமே ஆண்டவர் உங்களுக்கான நோக்கத்தை நிறைவேற்ற ஸ்டார்ட் பண்ணுவார். இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை, உங்களை ஆசீர்வதிக்க இன்னும் அவர் ஸ்டார்ட் பண்ணலை. ஏன்னா நம்ம அறிந்து கொள்ளலை. நம்ம வாழ்க்கைக்கான திட்டத்தையும் நோக்கத்தையும் நம்ம அறிந்து கொண்டால் மட்டுமே அவைகள் நம்ம வாழ்க்கையில் செயல்பட ஆரம்பிக்கும். எடுத்து வாசிக்கலாம். ஃபஸ்ட்டு யோசேப்பு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, 17 வயசில் தரிசனத்தை பெற்றுக்கொண்டவர். அந்த யாருமே இல்லாமல் ஒரு தனிமையில் அப்பாவும் இல்லை, கூட பிறந்த சகோதரர்களே பெரும் குழியில் தூக்கி போடுறாங்க. அங்கேருந்து தூக்கி யாருன்னே தெரியாத ஒருத்தவங்க கிட்ட ஒப்பு கொடுக்குறாங்க. அங்கே போனால் அந்த போத்திபாருடைய மனைவி கிட்ட சோதனைப்பட்டு, அங்கே போய் ஜெயிலில் போய் அங்கே கஷ்டப்பட்டு எவ்வளோ சோதனை. அந்த சின்ன வயசில், அந்த டீனேஜ் வயசில் யோசேப்பு தாங்கக்கூடாதெல்லாம் தாங்கினார். அது காரணம் என்ன? ஏன் தாங்கினார்? எப்படி தாங்கினார் அப்படின்னா, தனக்காய் குறிக்கப்பட்டது இன்னது என்று அவர் அறிந்திருந்தார். இன்னைக்கு ஏன் நம்மளால் நிற்க முடியல அப்படின்னா, எனக்காய் குறிக்கப்பட்டதை நான் இன்னும் அறியல, அதனால தான் என்னால் நிற்க முடியல. உங்களுக்காக என்ன குறித்திருக்கிறார்? என்ன குறித்து என்ன நோக்கம்? நான் இங்கே இருக்கேன், இந்த வீட்டில் இருக்கிறேன், இந்த வீட்டில் நான் இருக்கிறதுக்கு என்ன நோக்கம்? இந்த இடத்துல நான் வேலை செய்கிறேன் அப்படின்னா நான் இங்கே வேலை செய்கிறதுக்கு என்ன நோக்கம்? நான் இந்த குடும்பத்தில் இருக்கிறேன்னா இந்த குடும்பத்தில் என்னை வைத்ததுக்கான நோக்கம் என்ன? நான் இங்கே ஊழியம் செய்கிறேன் அப்படின்னா ஆண்டவர் ஏன் எனக்கு இந்த ஊழியத்தை ஏன் எனக்கு கொடுத்தாரு? நோக்கம் என்ன அப்படின்னு கேளுங்க ஆண்டவர்கிட்ட. ஏனோ தானோன்னு வாழ்ந்தோம் அப்படின்னா அவருடைய திட்டங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் செயல்படாது. ஏனோ தானோன்னு வாழாதீங்க. ஆண்டவர் அவர் அப்பா அப்படின்னு நீங்கள் கூப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கைக்கான நோக்கம் என்னதுன்னு நீங்கள் தெரிந்து கொள்ளுங்க. இந்த யோசேப்புடைய சோதனை இறுதியில் யோசேப்புக்கு எப்படி வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுச்சு, அவருக்காய் குறிக்கப்பட்டது எப்படி நிறைவேறுச்சு, அதை எப்படி யோசேப்பு நினைவு கூர்ந்தார் அப்படின்னு நம்ம பார்த்து முடிக்க போகிறோம். அதே ஏசாயா 61ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையை பலன் வரும். போதும். யோசேப்புடைய வாழ்க்கையில் வெட்கம், செய்யக்கூடாத தவறெல்லாம் செஞ்சு தலை குடிந்து நிற்கிறார், அடிமையாக இருக்கிறார். அப்பாவுடைய வீட்டில் பல வர்ணமான அங்கேயே தரித்து கொண்டவர் அடிமையாக இருக்கிறார். அடிமைனா அந்த காலத்தில் ரொம்ப மோசம். அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு போடுறதுக்கு கூட அதிகாரம் இல்லை. ஒரு நிமிர்ந்து நடக்கிறதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் இல்லை. சொந்த பேச்சை பேசுகிறதுக்கு அதிகாரம் இல்லை. அப்படியே கொஞ்சம் டேலண்டான அடிமைகள்லாம் இருந்தாங்க அப்படின்னா, கொஞ்சம் அவங்களுக்கு நல்ல ஒரு டேலண்ட் இருந்துச்சு, அவங்க பார்வையில் கொஞ்சம் அழகாகவும் அவங்க நல்லா இருந்தாங்க அப்படின்னா அவங்கள என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்கள ஒரு டாக்டராக படிக்க வச்சு தங்களுக்கு யூஸ் பண்ணிப்பாங்களா கண்டி. அவங்களுக்கு சொந்தமாக அவங்களுடைய விருப்பத்தை செய்யறதுக்கு அவங்களுக்கு அதிகாரமே இல்லை. அடிமைகள்லாம் அந்த காலத்தில் ரொம்ப கொடுமையாக இருந்தாங்க. அந்த அடிமைகள் அப்பாவுடைய வீட்டில் பல வர்ணமான அங்கே தரித்து கொண்டிருந்த யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய திட்டமோ நோக்கமோ தெரிந்து கொண்டவர். அவருடைய நோக்கமோ திட்டமோ ஸ்டார்ட் ஆகுது. அறிந்து கொண்ட உடனேயே அது ஆண்டவர் தொடங்குறாரு. அவர் அந்த பலனை கொடுக்க தொடங்குறாரு. உன் வெக்கத்துக்கு பதிலாக ஆண்டவர் உனக்கு இரட்டிப்பான பலன் கொடுக்குறார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏசாயா 49 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர் என்னை நோக்கி, நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றார். ஃபஸ்ட்டு இரட்டிப்பான பலன், உன் வெக்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பான பலன் என்ன அப்படின்னா, அவருக்காக நம்ம வெட்கப்படும் பொழுது அங்கே யோசேப்பு தலை குனிஞ்சு நிற்கிறாரு. போத்திபாருடைய மனைவி யோசேப்பை வலுக்கட்டாயமாக வெளிக்கிறாங்க. தனக்காய் குறிக்கப்பட்டதை அவர் அறிந்திருந்தபடியினால அந்த வெக்கத்தையும் தாண்டி தன்னுடைய வஸ்திரத்தை விட்டுட்டு அந்த பாவத்தை விட்டு விலகி ஓடுறாரு. அது காரணம் என்ன அப்படின்னா, தனக்காய் குறிக்கப்பட்டதை அவர் அறிந்திருந்தார். இன்னைக்கு நம்ம பாவத்தில் விழுந்துடுறோம். அது காரணம் என்னன்னா, நம்மளுடைய நோக்கமோ நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்காக வைத்திருந்த திட்டத்தையோ தீர்மானத்தை நம்ம அறியாமல் இருக்கிறோம். அப்போ உங்களுக்காக ஆண்டவர் என்ன குறித்திருக்கிறார் அதை தெரிந்து கொண்டோம் அப்படின்னா நம்ம எழுந்து நிற்போம். விழாமல் எழுந்து நிற்போம். மானம் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு விட்டுட்டு ஓடுற அளவுக்கு ஆண்டவர் நம்மளை பலப்படுத்துவார். இங்கே ஆதியாகமம் 46ஆம் அதிகாரம் 29 30 வாசிக்கலாம். அப்பா விட்டு தூரம் வந்துட்டாரு. அப்பாவுக்கும் யோசேப்புக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை. ஆனால் ஆண்டவர் அந்த இரட்டிப்பான பலன் யோசேப்புக்கு எப்படி கொடுக்குறாருன்னா, ஆதியாகமம் 46ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோசேப்பு தன் ரதத்தை ஆயத்தப்படுத்தி அதன் மேல் ஏறி தன் தகப்பனாகி இஸ்ரவேலை சந்திக்கும்படி போய் அவனை கண்டு அவனுடைய கழுத்தை கட்டிக்கொண்டு
வெகு நேரம் அவர் கழுத்தை விடாமல் அழுதான். இங்கே போதும், இங்கே பாருங்க, ரெட்டிப்பான பலன், உன் வெக்கத்துக்கு பதிலான ரெட்டிப்பான பலன் அப்படின்னா ஒன்று, அவர் நம்ம உலக தோற்றத்துக்கு முன்னாடியே அவர் நம்மளை பார்த்துட்டார். இரண்டாவது பலன் என்னன்னா, நான் அவரை பார்க்கணும். இங்கே யோசேப்பு தன்னுடைய 17 வயசில் அவருக்கு தரிசனம் பெற்று தனக்காய் குறிக்கப்பட்டதை நிறைவேறும்படியாய் ஆண்டவர் அவர் அழைத்து கொண்டு போகிறாரு. 30 வயசில் ராஜாவாக ஆகிறாரு. அதுக்கப்புறம் 7 வருஷம் நல்ல செழுமையான வருஷங்கள், அப்புறம் 7 வருஷம் கொடுமையான பஞ்சத்தில் தான் தன் சகோதரரை மீட் பண்ணுறாரு. எவ்வளோ காலங்கள் இடைவேளுக்கு அப்புறம் அந்த வாக்குத்தத்தை நிறைவேறுது பாருங்க. ரெட்டிப்பான பலனை தருவேன் அப்படின்னா, என் தகப்பன் என்னை உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே என்னை கண்டுட்டாரு. இவ்வளோ டிஸ்டன்ஸ் அவரை விட்டு தூரம் வந்து அவர் எனக்காக குறிக்கப்படுத்த நிறைவேற்றும்படி தூரமாக வந்துட்டேன். இப்போ நான் அவரை பார்ப்பேன், நான் அந்நிய கண்களால் இல்லை, என் சொந்த கண்களால் நான் அவரை பார்ப்பேன்னு சொல்லி தன் தகப்பனை சந்திக்கும்படியாக எதிர்கொண்டு போகிறார். அதுதாங்க ரெட்டிப்பான பலன். ஒன்று, அவர் நம்மளை கண்டுட்டாரு, இன்னொன்று நம்ம அவரை பார்க்க போகணும். அதுதான் ரெட்டிப்பான பலன். வெக்கத்துக்கு பதிலாக எந்த இடத்துல குனிஞ்சு நின்னுமோ, எந்த இடத்துல தன் தகப்பன் அவர் பிரியமாக இருந்தார். பிரியமாக இருந்தவர் தன்னுடைய திட்டத்தையும் தீர்மானத்தையும் நிறைவேற்ற முடியும் ஆண்டவரால் கொண்டு போகப்படுறாரு. ஆனால் அவர் ரெட்டிப்பான பலன் அவர் வாழ்க்கையில் எப்படி நிறைவேறிச்சு அப்படின்னா, நான் அவரை பார்ப்பேன். அவரை பார்க்கும்படி தன் ரதத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டு யோசேப்பு போய் அவர் 2 பேரும் நோக்கி பார்த்து, அப்பாவும் மகனும் நோக்கி பார்த்து அந்த அன்பை பரிமாறிக்கொள்கிறாங்க. அதுதான் ரெட்டிப்பான பலன். நம்மளுடைய வாழ்க்கைக்கான திட்டத்தையோ தீர்மானத்தையோ எனக்கு குறித்திருக்கிறதை நம்ம அறிந்திருந்தோம் அப்படின்னா, நம்ம ஒரு நாள் பார்க்கும் பொழுது அவர் அன்பை நம்ம பரிமாறிக்கொள்ளலாம். நம்ம வெக்கத்துக்கு பதிலாக அதான் ரெட்டிப்பான பலன் ஆண்டவர் தருவார். 2வது ஏசாயா 61ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அதுக்கப்புறம் 2வது, லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். லட்சைக்கு பதிலாக தங்களுடைய பாகத்தில் சந்தோஷப்படுவாங்க அப்படின்னா என்னன்னா, என் தாசன் அப்படின்னா என்னன்னா, அடிமைன்னு அர்த்தம். அடிமை, என் தாசன் அடிமை. அடிமைக்கு மகிமை இல்லை, அடிமைக்கு ஒரு சுயாதீன சுத்தம் இல்லை, அடிமைக்கு அவனுக்கு ஒன்றுமே இல்லை, அவன் ஒரு பொம்மை மாதிரி, ஒரு பெணம் மாதிரி அடிமைனா. இங்கே ஆண்டவர் யாக்கோபுடைய வாழ்க்கையில் அது எப்படி நிறைவேற்றுறார் அப்படின்னா, ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறு ஒருவன் உண்டோ என்றார். இங்கே பாருங்க, பார்வோன் சொப்பனத்தை காண்றாரு, அதோட அர்த்தத்தை தெரியல. இத்தனை நாள் பாடுகளும் போராட்டங்களும் நிறைந்திருந்த யோசேப்பை ஆண்டவர் அங்கே நிறுத்தி சொப்பனங்களுக்கு அர்த்தத்தெல்லாம் சொல்லிடுறாரு. நான் சீக்கிரமாக போகிறேன். சொப்பனங்களுக்கு அர்த்தத்தெல்லாம் சொல்லிடுறாரு. சொல்லிட்டு உடனே அதுக்கான சொல்யூஷனையும் யோசேப்பு அங்கே கொடுக்கும் பொழுது அங்கே சொல்கிறாரு பார்வோனு, தேவ ஆவியை பெற்ற உன்னை போல இங்கே வேற யார் இருக்கிறா? இங்கே யோசேப்பு ஒரு அடிமையாய் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்குறார். ஏசாயா 49:3 என்ன சொல்லுன்னா, நீ என் தாசன், நான் உன்னில் மகிமைப்படுவேன். என் தாசன் அப்படின்னா எனக்கு இல்லைப்பா மகிமை, உமக்கு தான் மகிமை. அடிமை, நான் உமக்கு அடிமை. இங்கே என் தாசன் அப்படின்னு இங்கே யோசேப்பை ஆண்டவர் எப்படி அழைக்கிறார் அப்படின்னா, தேவ ஆவியை பெற்ற. அங்கே தேவ ஆவி, அங்கே தேவனுடைய ஃபஸ்ட்டு இங்கே தான் தேவ ஆவின்னு இருக்குது. ஒரு மனுஷனை பார்த்து தேவ ஆவியை பெற்றவன் அப்படின்னு இங்கே யார் சொல்கிறாருன்னா, யோசேப்பை தான் சொல்கிறாங்க. முற்பிதாக்களே பார்த்தோம் அப்படின்னா முதல்ல தேவ ஆவியை பெற்றவன் அப்படின்னு சொல்கிறது யோசேப்பு. ஏன் அப்படின்னா, யோசேப்பு தனக்காய் குறிக்கப்பட்டதில் அறிந்திருந்தனால, நோக்கமோ திட்டத்தை அறிந்திருந்தனால, சோதனைக்கு நின்னதுனால இங்கே ஆண்டவர் என் தாசன் அப்படின்னா அடிமை, உன்னில் நான் மகிமைப்படுவேன். என் தாசன் அப்படின்னா உனக்கு இல்லைப்பா மகிமை, உன் மூலியமா நான் மகிமைப்பட்டிருப்பேன் அப்படின்னு தான் ஏசாயா 49:3ஆம் வசனத்தில் சொல்கிறார். இங்கே தேவ ஆவியை பெற்றவன் அப்படின்னு சொல்கிறது போது, நீ என் தாசன்ற யோசேப்பு அப்படின்னு இங்கே ஆண்டவர் சொல்கிறார். 2வது லட்சைக்கு பதிலாக உங்கள் பாகத்தில் சந்தோஷம் அப்படின்னா, நீ என் தாசன் யோசேப்பு, நீ என் தாசன், நான் உன்னில மகிமைப்படுவேன், நான் உன் கூட இருக்கிறேன்னு எல்லாரும் தெரிந்து கொள்வாங்க. இந்நாள் வரைக்கும் நீ குற்றவாளி தானே ஜெயிலில் இருந்த, குற்றவாளியாக ஜெயிலில் இருந்தல, சிறையில் இருந்தல, உன்னை குறித்து நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்றத இந்நாள் அறிந்து கொண்டாங்க. நீ என் தாசன், நான் உன்னில மகிமைப்படுவேன் அப்படின்னு நீங்கள் ஆண்டவர் மகிமைப்படுறார். என் தாசன் அப்படின்னு ஆண்டவர் யோசேப்பை அழைக்கிறார். 3வதாக, தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரத்தை அடைவார்கள். இந்த இரட்டிப்பான சுதந்திரம் யோசேப்புடைய வாழ்க்கையில் எப்படி நிறைவேறுச்சு அப்படின்னா, ஒரே நாளில் அதிகாரமும் வந்துச்சு, அதேமாரி அடிமை என்கின்ற அந்த 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 ஒரு அந்த இடுக்கண்ணிலிருந்து ஆண்டவர் விடுதலை ஆக்கிறார். ஒரே நாள் தான்.
அத்தனை நாட்கள் அத்தனை வருஷங்கள் காத்திருந்தார். அந்த ஒரே நாளில் அடிமை என்கின்ற அந்த ஒரு விலங்கு அவர் கையிலிருந்து முறிக்கப்பட்டுச்சு. அதே மாதிரி அந்த ஒரே நாள் அந்த தேசத்துக்கே அதிகாரி ஆண்டவர் ரெட்டிப்பான பலனை எங்கே கொடுப்பன்றாரு. நீ இருக்கிற இந்த தேசத்தில் தங்கள் தேசத்தில் ரெட்டிப்பான சுதந்திரத்தை அடைவார்கள். ஏசையா 61:7 மூணாவதாக நம்ம பார்த்தது என்னன்னா, இருக்கிற தேசத்தில் ரெட்டிப்பான சுதந்திரம். அவர் இருந்த அந்த தேசத்தில் ஒரே நாளில் விடுதலை, ஒரே நாளில் அதிகாரி ஆயிட்டார். அந்த வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 41 அதிகாரம் 41 வசனத்தை வாசிக்கலாம். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிகாரியாக்குறார். நீ இருக்கிற அந்த தேசத்தில் ரெட்டிப்பான சுதந்திரம். ஒரே நாளில் அவருடைய கையில் இருக்கிற எல்லா விலங்கும் முறிக்கப்பட்டுச்சு. அவருக்கு வஸ்திரத்தை கொடுத்தாங்க. அடிமைக்கு வஸ்திரம் போடுறதுக்கு கூட அதிகாரம் இல்லை. அவர் என் தாசன், நீ என் அடிமை, நான் உன்னில் மகிமைப்படுவேன் அப்படின்னு வாக்குத்தத்தை பெற்றுக்கொண்ட உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரே நாளில் ரெட்டிப்பான பலன் தங்கள் தேசத்தில் அதிகாரியாக நிற்கிறாரு. ரெண்டாவதாக தன்னுடைய விலங்குகள்லாம் முறிக்கப்படுது. ரெட்டிப்பான பலனை அவர் அடைந்து தேர்ந்தார். தனக்காய் குறிக்கப்பட்டவைகள் இந்த 3 ஆசீர்வாதங்களுக்கு பிறகு யோசேப்பு சொல்லுவார். ஆதியாகமம் 41 அதிகாரம் 9 வசனத்தை வாசிக்கலாம். அது இல்லை, 42 அதிகாரம் ஆதியாகமம் 42 அதிகாரம் 9 வசனத்தை வாசிக்கலாம். யோசேப்பு அவர்களை குறித்து தான் கண்ட சொப்பனங்களை நினைத்து, அப்படின்னா தனக்காய் குறிக்கப்பட்டதை 17வது வயசு இருக்கும்போது அவரோட சொப்பனை கண்டார் பார்த்தீங்களா. ஆண்டவர்கிட்ட தனக்காய் குறிக்கப்பட்டதை அறிந்து கொண்டார் பார்த்தீங்களா. அதை அவர் நினைவு கூர்றார். அப்பனா தன்னுடைய முடிவு என்ன, எனக்காய் அவர் என்ன குறித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு யோசேப்புக்கு தெரிஞ்சிருந்துச்சு. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் நல்லா யோசிச்சு பாருங்க, எனக்காக அவர் என்ன குறித்து வச்சிருக்கிறாரு, நான் எதுக்காக இங்கே இருக்கணும். உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கான திட்டத்தையும் தீர்மானத்தையும் நோக்கத்தையும் உங்களுக்காக குறிக்கப்பட்டதை அறிந்திருந்தால் மட்டுமே ஆண்டவர் உங்களோட திட்டம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். இல்லைன்னா நிறைவேறாது. நம்ம எல்லாரும் மாதிரியும் இருந்துட்டு போக வேண்டியது தான். இன்னைக்கு யோசேப்பு இந்நாள் வரையும் பேசப்படுறாரு. யோபு இந்நாள் வரையும் சோதிக்கப்படுவதற்கு ஒரு உதாரணமாக இருக்கிறார். காரணம் என்ன அப்படின்னா, தங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தீர்மானத்தை அந்த நோக்கத்தை அறிந்திருந்தாங்க 2 பேருமே. யோபு சொல்கிற சோதனைகள் மத்தியில் எனக்காய் குறிக்கப்பட்டதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறாரு சொல்கிறாங்க. இங்கே சொல்கிறாரு யோசேப்பு இறுதியில் சொல்கிறாரு, தன் கண்ட சொப்பனத்தை அவர் நினைவு கூர்றார். ஆண்டவர் எனக்கு சொன்னதை நிறைவேற்றிட்டார் பார்த்தீங்களா அப்படின்னு தலை நிமிர்ந்து நின்று சொல்கிறார். அவர் என்ன சொப்பனை கண்டார், எல்லாரும் சகோதரர்கள்லாம் அவரை வணங்குற மாதிரி. அன்றைக்கி எல்லாரும் கிண்டல் பண்ணாங்க, சொப்பனைக்காரன் வந்துட்டான், இவனை இவனோட முடிச்சிடலாம், அவன் சொப்பனை எப்படி பழிக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு கிண்டல் பண்ணாங்க யோசேப்பை. ஆனாலும் யோசேப்பு தனக்காய் குறிக்கப்பட்டது நிறைவேறும் அப்படின்னு சொல்லி மனதில் வச்சிருந்தனால தான் நிறைவேற்ற உடனே அதை அவர் சொல்கிறார். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கான நோக்கம் என்ன பண்ண போறீங்க ஆண்டவருக்காக? ஏனோ தானோ எல்லாரும் மாதிரியும் இருந்தோம் அப்படின்னு நம்ம பிள்ளைகள் ஆக முடியாது. எல்லாரும் எதுக்காகவும் சர்ச்சுக்கு வரலாம். நீங்கள் பலனை அடையணும். நான் ரெட்டிப்பான பலனை அடையணும். அவரை போய் நான் பார்க்கணும். நான் லட்சிக்கப்படுது அவர் என்னை தாசன் அப்படின்னு என்னை அவரை அழைக்கணும். அவர் இந்த தேசத்தில் நான் சுகமாய் நான் இழந்து போன எல்லாவற்றையும் அவர் திரும்ப தரணும். இன்னும் ஏன் கண்ணீர், இன்னும் ஏன் இழப்பு, இன்னும் ஏன் அவமானம், இன்னும் ஏன் நிந்தை, இன்னும் ஏன் வாழ்க்கையில் முன்னேற முடியல அப்படின்னா உங்களுக்காய் குறிக்கப்பட்டதை நீங்கள் இன்னும் அறிந்து கொள்ளலை. சரி, எனக்காய் குறிக்கப்பட்டதை நான் அறிந்து கொண்டேன், அது இன்னும் என் வாழ்க்கையில் நிறைவேறலை. குறித்த காலத்தில் தனக்காய் குறிக்கப்பட்டதை அவர் கரெக்டாக நிறைவேற்றுவார். குறித்த காலம் வரையும் காத்துருங்க. அது இருதயத்தில் வைங்க. வாக்குத்தத்தத்தை மறந்துடாதீங்க. வாக்குத்தத்தம் மறந்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்காக குறிக்கப்பட்டதே நம்ம மறந்துடுவோம். யோசேப்பு யோபுலாம் வாக்குத்தத்தத்தை நினைவு கூர்ந்திருந்தாங்க. வாக்குத்தத்தத்தை தான் இருதயத்தில் வச்சிருந்தாங்க. கடைசியாக வாசித்து முடிக்கலாம். யோபு 23 அதிகாரம் அந்த வசனத்தை வாசிக்கலாமே, 14 வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. இங்கே பாருங்க, யோபுக்கு சொல்லிட்டார், வாக்குத்தத்தை சொல்லிட்டார். இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கூட பேசிட்டார். உனக்கு நான் குறித்திருக்கிறத நான் நிறைவேற்றுவேன். என் நோக்கமோ என்னுடைய தீர்மானமோ உன் வாழ்க்கையில் நிறைவேற ஸ்டார்ட் ஆகிடும்.
ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆண்டவர் சொல்றாரு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ மேல வசனத்தை வாசிங்க, 13 வாசிங்க, வாசிங்க. ஒரே மனமாயிருக்கிறார், அவரை யார்? அவரை திருப்பத்தக்கவர் யார்? அவரை நம்மளுடைய வாழ்க்கையில அவர் நமக்கான நோக்கத்தையோ திட்டத்தையோ தீர்மானி வச்சுட்டு இருந்து அதை விட்டுட்டு அவரை திருப்பத்தக்கவர் யார்? அதை தடுப்பது எது? ஆண்டவர் நம்ம குறிக்கப்பட்டதை தடுப்பது எது? யாருமே இல்லை. அவர் நம்ம கொடுக்குற ஆசீர்வாதங்களை தடுக்கிறதுக்கு யாராலே முடியாது. இன்னைக்கு அப்படி தடுக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரகிள் ஆகுது அப்படின்னா உங்கள் நோக்கத்தை நீங்கள் இன்னும் அறிந்து கொள்ளலைன்னு அர்த்தம். அவரை தடுப்பது யார்? எனக்காய் அவர் குறிக்கப்பட்டதை அவர் நிறைவேற்ற வரும்போது அவரை தடுப்பது யாரு? அவர் அந்த பாதையிலேருந்து திருப்பது எது அப்படின்னு இங்கே யோபு சொல்லிட்டு சொல்கிறாரு, எனக்காய் குறிக்கப்பட்டவைகளை அவர் நிச்சயம் நிறைவேற்றுவார். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் திட்டமோ தீர்மானமோ நீங்கள் அறிந்து கொண்டீங்க அப்படின்னா ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயம் பலனை கொடுப்பார். சோதனையில் நிற்கணும், இந்த வாழ்க்கையில் நிற்கணும், அழுக கண்ணீர் கவலை எல்லாம் மாறணும், இழந்தவைகள் எல்லாம் திரும்ப வரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுடைய நோக்கத்தையும் உங்களுடைய வாழ்க்கைக்கான தீர்மானத்தையும் உங்களுக்கு என்ன குறிக்கப்பட்டது என்பதை அறிந்து கொள்ளுங்க. வீட்டில் போய் உட்காந்து தனியாக கேளுங்க, ஆண்டவரே எனக்கு என்ன குறித்து வச்சுருக்கீங்க? நான் சோர்ந்து போக மாட்டேன், எனக்காக ஏதோ குறித்து வச்சுருக்கீங்க, என்னை இங்கே வச்சுருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது, என்னை இந்த குடும்பத்தில் வச்சதுக்கு ஒரு நோக்கம் உண்டு, என்னை இந்த சபையில் வச்சதுக்கு ஒரு நோக்கம் உண்டு, என்னை அழைத்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு, எனக்கு ஜீவனை கொடுத்ததுக்கு நோக்கம் உண்டு. யோசிச்சு பாருங்கள், எத்தனை மரண தருவாய்கள், எத்தனை மரணம் நம்மளுக்கு சூழ்ந்த நேரம், எத்தனை இடத்துல தோல்வியாக நின்று இருப்போம். ஆனால் ஏதோ ஒரு காரணம் நம்மளை ஜீவனோடு வச்சிருக்கிற அதோட நோக்கம் என்ன அறிந்து கொள்ளுங்க. அவர் நம்மளை நோக்கி பார்த்து ஜீவனை கொடுத்தார்ல, இப்போ நீங்கள் அவரை நோக்கி பாருங்கள். என்னப்பா பண்ணணும்? நான் என் வாழ்க்கை குறித்து என்ன நோக்கம், என்ன தீர்மானம்? உங்கள் வாக்குத்தத்தத்தை நான் அசட்டையா என்றனா? அவருடைய வாக்குத்தத்தங்களை நம்ம லேசாக ஏதோ என்ன வாக்குத்தத்தம் அப்படின்னு நம்ம என்றோமா? அவைகள் ஒன்றும் வீணாய் போவாது. நம்மளுடைய வாழ்க்கைக்கான தீர்மானத்தையும் திட்டத்தையும் நமக்காய் குறிக்கப்பட்டதையும் அவர் நிறைவேற்றுவார். இன்னைக்கு போய் வீட்டில் போய் உட்கார்ந்து கேளுங்க, ஆண்டவரே என்னை குறித்து என்னப்பா நோக்கம், என்னை குறித்து என்ன குறித்து வச்சிருக்கீங்க? அதை நீங்கள் அறிந்து கொண்டால் மட்டுமே ஆண்டவருடைய திட்டம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். அதை தெரிந்து கொண்டால் மட்டுமே அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்களுக்காய் குறிக்கப்பட்டதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். எனக்காய் குறிக்கப்பட்டதை நான் தெரிந்து கொள்ளணும், எனக்காய் குறிக்கப்பட்டவர்களை தெரிந்து கொண்டு அதை நோக்கி நான் ஓடணும். எவ்வளோ அதை தெரிஞ்சிட்டோம் போதும், எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ துன்பம், எவ்வளோ சோதனை வந்தாலும் நம்ம நிற்போம், தைரியமாக நிற்போம், பின்வாங்கவே மாட்டோம். ஏன்னா எனக்காய் குறிக்கப்பட்டது எனக்கு தெரியும். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி, ஏசப்பா எனக்காய் குறிக்கப்பட்டது என்னது ஆண்டவரே கேட்கலாமா?